யோ நானா 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 ஏ பாட்டு வரல. டைம் எடுக்கும். நம்ம பாய் இந்த பாட்டுல பூந்து விளையாடி இருக்காரு. சின்ன தகரம் கூட தங்கம் தானே, காதலுக்கும் கல்லில் வல்ல கள்ளம் ரெண்டில இன்னும் பருவம் கூட பவளம் தானே, சிந்தும் வேர்வை தீர்த்தமாகும் பார்வை மோட்சமாகும், காதலின் சங்கீதமே பூபாலமே, காதலின் சங்கீதமே பூபாலமே. பாயால மட்டும்தான் இந்த மாதிரி எல்லாம் போடலும் பாச்சு. பாய் நல்லா போடுவாரா? பிரியாணி தான் போடுவார். காதலுக்கு அன்ன பட்சி தேவையில்லையே, இதுல நம்ம வடிவேல நடுவுல தூக்கிட்டு போவாங்க. அப்படி எப்படி ஒரு பாடி ஷேமிங் எல்லாம் எதுவும் இல்லை, இந்த நுட்பம் புரியவில்லை. காலம் மண்ணு மாறியே போகும், காதல் என்று வாழுமே, ஆதாம் ஏவாள் பாடிய பாடல் காற்றில் என்றும் கேட்குமே, காதல் எந்த வார்த்தையா என்ன யாரும் சொல்லலாம், நீ சொல்ல வேண்டும் என்று, காதல் முள்ளின் வேலியா என்ன யாரும் செல்லலாம், நீ செல்ல வேண்டும் என்று. நானா நானா இதுல பாருங்க பாய், அதனால இதுல நானா நானா போட்டு நானா தாத்தா இல்லையா நானா. சாய்ராந்தி எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன். நல்ல காதலர் தினம்ங்கிறனாலேயே நாங்க அந்த ஒரு ஓப்பனிங்லேயே வந்திருக்கோம். தாண்டியா ஆட்டமுமாட குஜராத் ரைசுகளோட இன்னைக்கு ஒரு பாட்டு போதும். அப்படியா? ஷுவரா? ஓ போதும் ஷுவர். காதல தினத்தில் விழுந்தேன், கண்களை பிடித்து வந்தேன், இதயத்தில் அழகி விழுந்தேன், பட்டரானே மனிதனான என்ன பாடுனீங்க ஞாபகம் இருக்கா? அப்படியா? அப்படி ஓகே. அதான் பேசிக்காக இன்றைக்கி எபிசோட் ஃபுல்லாகவே லவ் தீமோட ஒரு பாசிட்டிவான ஒரு எனர்ஜியோட ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அப்போ அப்படியே டிரெக்டாக ஓப்பனிங் மியூசிக் பாசிட்டிவோடே தான் ஸ்டார்ட் பண்ணணும். அப்போ லவ் டே இன்னைக்கு. இன்னைக்கு லவ் டேனால லவ் டே ஸ்பெஷல் எபிசோட். ஆமாட்ட சரி. அப்படி அப்போ அப்படின்னா லவ் டேனா ஃபுல்லாக லவ்வை பற்றியே தான் பேசுவோமா? லவ் எப்படி பண்ணுறதுன்னு பேசுகிறதா? இல்லை, ஒன்று நம்ம சின்ன வயசுலேருந்து படங்கள் பார்த்து நிறைய லவ்வை பற்றி படிச்சிருக்கோம். அதனால ஃபர்ஸ்ட்டாக லவ்வை பற்றி பேசுவோம். அதுக்கப்புறம் ஒரு லவ்வை பற்றி படிச்சிருக்கிறீங்களா நீங்கள்? இல்லை, பார்த்து பழகிருக்கோன்னு சொல்லலாம். அதுக்கப்புறமா நம்ம வந்து டுவர்ட்ஸ் தி எண்ட் ஒரு லவ் எப்படி செய்யறதுன்னு பேசுவோம். இல்ல டிபேட், உங்களுக்கு எனக்கும் ஒரு டிபேட் ஒன்று. ஓகே, அதோட முடிப்போம் நம்ம. லவ் எப்படி செய்யறதுங்கிறத பத்தி பேசணும்னு ஒரு ஆசை இருக்கு. அது நம்ம இதுல பேசணும்னா அவ்வளோதான், சும்மாவே எக்ஸ்பிளிசிட்ல தான் போட்டுக்கோம். டபுள் எக்ஸ்பிளிசிட்டா இருக்கும். ஈன்னு 2 போடுவோம். சும்மாவே கேக்குறால, இப்படியாவது பண்ணி லிசனர்ஸ் எப்படி சரி அவங்கள கொண்டு வரணும். ஓகே, அடுத்து கேட்டி கருப்பு ஒட்டு துணி இல்லாம தான் பாட்காஸ்ட்ல உட்கார்ந்திருப்போம். சொல்லுவீங்க கேட்டி கருப்பு எனக்கு இன்னும் வரலங்கிற கோவத்துல நான் இப்ப டேலண்ட் எல்லாம் ஒரு நாளைக்கு ஒருக்க தான் வரும். ஆஹா, சொல்லுங்க நல்லா. பட் எனிவேஸ் கேட்டி கருப்புக்கு நம்ம வெயிட் பண்ணலாம். பட் இன்னைக்கு கேட்டி கருப்பு இல்லை, இன்னைக்கு ஃபுல்லாக லவ் தீம்லேயே போகிறோம். அதனால டிரெக்ட் ஓப்பனருக்குள்ளே போயிடலாமா? ஆமாம், அதுக்கு முதல்ல
எல்லாம் வல்ல முருகா இந்த பாட்காஸ்ட்டை குறைஞ்சது ஒரு 10 லட்சம் பேராவது கேட்கணுங்கிற ஒரு கோரிக்கையை முருகனுக்கு நான் நேராவே தெரிவிக்கிறேன். சரி, ஓகே, let's try the opener. Hello. 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 Roses in a rose, spinning in my mind. Roses in a rose, leave the world behind. Say it once, say it twice, let the rhythm unwind. நீங்க முந்தி வந்து 10 லட்சம் சொல்லி இப்போ லாஸ்ட் 2 எபிசோட்ஸா இல்ல 10 லட்சம் இல்ல யாரையாவது கேட்கவே முருகான்னு சொல்லிட்டு இப்ப என்ன மறுபடியும் 10 லட்சத்துக்கு போயிட்டீங்க? சும்மா எதுக்கு மாத்திக்கிட்டு இருக்க? ஒரே 10 லட்சத்திலே இருப்போன்னு. அதான் மேனிஃபெஸ்டேஷன்ல எதுக்கு அப்புறம் முருகனும் குழம்பு வர அடே முதல்ல கொடுக்கறதா இல்ல அவன் கேக்குற மாதிரி 100 பேர் அதுதான் இப்ப 10 பேர் தான் கொடுத்திருக்காரு இப்போதைக்கு. சரியா 10 பேர் நல்ல முத்து மாதிரி டெய்லி கேக்குறாங்க. சுத்து மாதிரின்னு சொல்லணும்னு நினைக்க ஆனா சொல்லக்கூடாது பாட்காஸ்ட்ல அந்த மாதிரி எல்லாம் பேச. என்னாச்சு தெரியல, யாருக்கு தெரியும்? ஏன் ஓடியோ என்ன ஆகல? இல்ல நம்ம நேரத்துக்கு அதுவும் கிளிச் ஆகுது. அதான் என்ன கிளிச் ஆகுது அப்படின்னா? இல்ல நடுவுல உங்க ஆடியோ கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு பிரேக் ஆன மாதிரி இருந்துச்சு. மேபி ரெக்கார்டிங்ல வர்றப்ப அது செக் 1 2 3 செக் 1 2 3 நம்ம பாட்காஸ்ட் ரெக்கார்ட் பண்ண தொடங்கிட்டேன். இப்ப செக் 1 2 3 சொல்லி என்ன பிரயோசனம்? அதான் முக்கியமாக நான் ஓப்பனரில் என்ன பேசணும்னு நினச்சேன்னா, இப்போ நம்ம வந்து 2 வீக்ஸாக ரெக்கார்ட் பண்ணல. ஏன்னா எனக்கு எக்ஸாம் அப்படிங்கிறதுக்காக 2 வீக்ஸாக ரெக்கார்ட் பண்ணலை. அப்போ இன்னைக்கு தான் ரெக்கார்ட் பண்ணுவோன்னா, அப்போ நேற்று எக்ஸாமை முடிச்சுட்டு எனக்கு பயங்கரமாக ஒரு கேப் மாதிரி ஒரு எம்டி ஃபீலிங் மாதிரி. அந்த ஒரு 2 வீக்ஸாக ரெக்கார்ட் பண்ணலை, நம்ம மைக்குக்கு முன்னாடி பேசலை அப்படின்னு நான் இப்போ மிஸ் பண்ண தொடங்கிட்டேன். உங்களுக்கு அந்த மாதிரி இருந்துச்சா? எனக்கு அப்படி இருக்கலை, பேசலைங்கிற ஒரு வருத்தம் இருந்துச்சு. ஆனாலுமே அதை கஷ்டப்பட்டு செஞ்சு இந்த மாதிரி இவ்வளோ பிஸி ஸ்கெட்யூலில் எனக்கு சரியான ஆசையான ஒன்று நம்ம செய்கிறோம். ஆனால் அதை பெருசாக யாரும் கேட்குறாங்கல்லங்கிற அந்த கவலை இருந்தனாலேயோ என்னமோ தெரியலை. அந்த பாட்காஸ்ட் நம்ம 2 கிழமையாக ரெக்கார்ட் பண்ணலங்கிற அந்த ஒரு இது வரலை ஒரு மனசில். உங்களுக்கு வந்தது எனக்கு வரலை. ஓ, அப்போ உங்களுக்கு வந்து இப்போ 10 லட்சம் பேர் கேட்டால் மட்டும்தான் எஃபர்ட்டை போட்டு அந்த ஒரு மிஸ் பண்ணுவீங்க? இல்லை அப்படி நான் சொல்லலை. ஆனால் அந்த இப்போ உண்மைக்கும் சொல்ல போனால் நம்ம பாட்காஸ்ட்டை கேட்குறவங்க இருக்கிறாங்க தானே, அவங்க வந்து என் மனசுக்கு என்ன தோணுதுன்னா, அவங்க ட்ரூவாக கேட்குறாங்க. அவங்க ஒவ்வொரு கிழமையும் வெயிட் பண்ணி கேட்குறாங்க. ஏன்னா அந்த பாட்காஸ்ட் வந்து கிழமை ரிலீஸ் ஆக ஆஃப்கோர்ஸ் ஆப்வியஸ்லி த ஸ்டாட்ஸ் ஆர் கோயிங் அப். பட் ஒன்லி த லிமிட்டட் நம்பர்ஸ். அதுதான் அந்த ஒரு கேக்குறவங்க. ஆமா, அதான் நீங்க சொல்ற விளங்குது. அதான் நம்பர்ஸ் போகுது. ஏன்னா நம்ம வீக்லி எபிசோட் போடுறதுனால. கரெக்ட். ஆனா கேக்குற அந்த 10 பேர் மட்டுமே தான் ருட்டீனா கேட்டுட்டு இருக்காங்க. ஆமா. அப்போ அட்லீஸ்ட் அவங்க சரி ஒன்று நம்ம இன்ஸ்டாகிராம்லையோ இல்லாட்டி நம்ம டிக்டாக்லையோ நம்ம பேஜை ஃபாலோ பண்ண, இமெயிலை எப்படி ஃபாலோ பண்ணுறது இல்லை, இமெயில் கூட பண்ணலையேனே. ஆமாம், அப்போ அந்த பேஜை ஃபாலோ பண்ணி போஸ்ட்டை லைக் பண்ணுனா அட்லீஸ்ட் நமக்கு ஒரு கான்ஃபிடென்ட் ஒன்று வரும் தானே, ஒரு தைரியம் வரும் தானே அதிகமாக செய்கிறதுக்கு. அதுக்கு அடுத்து நான் ஜெனுவினாக நம்மளை கேட்டு ரசித்தவங்க சொன்னது வந்து, இதை நீங்கள் கட்டாயம் இப்போ மார்க்கெட்டிங் என்ன சொன்னாங்க, மார்க்கெட்டிங் பண்ணணும், நாங்களா மார்க்கெட் பண்ணணும், ப்ரமோட் பண்ணணும்னு சொன்னாங்க. ஆமாம். எனக்கு ஜெனுவினாக இருக்கிற எண்ணம் என்னன்னா, என்னைய விரும்பி ஒவ்வொரு கிழமையும் இந்த பாட்காஸ்ட்டை கேட்குறவங்க இருக்கிறாங்கல்ல, அவங்க உண்மைக்குமே இதை பிடிச்சிருந்தா எனக்காக செய்ய வேண்டிய ஒரே ஒரு உதவி, அவங்களுக்கு இதை கேட்குற நேரம் ஒரு எண்ணம் வருது தானே. இப்போ சிலவங்க சொல்கிறாங்க நைட்டு ஒர்க் பண்ணுற நேரம் உண்மைக்குமே இந்த பாட்காஸ்ட்டை கேட்டுக்கிட்டு ஒர்க் பண்ணுறது அவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அதே மாதிரி என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் கேட்குறாங்க எவ்ரி வீக். அப்போ அவங்க சொல்லுவாங்க, அவங்க அந்த மீல் ப்ரெப், அவங்க வெளிநாட்டில் இருக்காங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க, மீல் ப்ரெப் அப்படி இப்படி வீக்கெண்ட் செய்கிற நேரம், சமைக்கிற நேரம் இதை போட்டுட்டே நான் சமைச்சிடுவேன், எனக்கு அது வந்து அது பாட்டுக்கு ஈஸியாகிடும். ஆமாம். அதே மாதிரி இன்னொருத்தர் சொல்கிறாரு, தூங்குற நேரம்
உண்மைக்குமே இப்போ அது ஒரு ரேடியோ கேட்குற மாதிரி இந்த பாட்காஸ்ட்டை கேட்டுட்டு தூங்க தான் நல்லா இருக்குது அப்படின்னு ஒருத்தவங்க வந்து வேலைக்கு கம்யூட் பண்ணுற நேரம் அதை கேட்டு பஸ்ஸில் சிரித்து எல்லாம் பார்த்தாங்க அப்படி இப்படின்னுலாம் சொல்கிறாங்க. அவங்க எல்லாம் என்னன்னா லைக் அஃப்கோர்ஸ் தே லைக் திஸ் பாட்காஸ்ட், ஏதோ ஒன்று நம்ம ஜெனுவினாக செய்கிறோம், அது அவங்களுக்கும் பிடிச்சிருக்குங்கிறது நல்லா இருக்குது. பட் அவங்களால முடிஞ்சதை அட்லீஸ்ட் கேட்குற நீங்கள் யூ கேன் ஃபாலோ அஸ், நோ, இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணி டிக்டாக்ல ஃபாலோ பண்ணி மேபி அந்த சிறு துளி தான் பெருவெள்ளம் ஆகும்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இதை கட்டாயம் அவங்களுக்கு அந்த டேஸ்ட் உள்ள அதே மாதிரி ஒரு வைபிள் உள்ள ஒருத்தருக்கு சரி நீங்கள் சொல்லுங்கள். அதுதான் நான் முக்கியமாக சொல்லுவேன். ஏன்னா ஒரு சோஷியல் மீடியாவில் நீங்கள் ஃபாலோ பண்ணி அதில் உள்ள நம்பர்ஸ் தான் இன்னொரு வெற்றின்னு நான் கவுண்ட் பண்ண போகிறது கிடையாது. எப்பயுமே அந்த பாட்காஸ்ட்டை கேட்குற லிசனர்ஸ் மூலமாக தான் நான் இதை ஃபோக்கஸ் பண்ணுறேன். ஆமாம், அப்படி இருக்கிறதுனால இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு இன்ஸ்டாகிராம்லேயோ டிக்டாக்லேயோ ஒரு ரீலோ ஒரு டிக்டாக்கையோ பார்த்தோன்னே இது இவங்களுக்கு அனுப்புனா கரெக்டாக இருக்கும் அப்படி நீங்கள் தோணி அனுப்புறீங்க தானே. அந்த மாதிரி இந்த பாட்காஸ்ட் கேட்குற நேரம் இவங்கள்ட்ட இந்த ஃப்ரெண்டுக்கிட்ட நான் இதை அனுப்பி இவங்களை கேட்க வைக்கணும் உங்களுக்கு தோணுது இல்லை, அந்த ஃப்ரெண்டுக்கு மேபி எங்களை வந்து நீங்க ஷேர் பண்ணி இல்லாட்டி பேசுற ஒரு செக்மெண்ட் பிடிச்சிருந்தா அடே இது நல்லா இருக்கு கேட்கனா இந்த இதுல இப்படி பேசுறாங்கன்னு ஷேர் பண்ணிக்கலாம். ஆமா பேசிக்கா நாங்க இப்ப இது வந்து 12வது எபிசோட் நம்ம போஸ்ட் பண்றோம். இந்த 12 எபிசோட்ல உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்ச எபிசோடோ அந்த எபிசோடு உங்களுடைய நண்பருக்கோ உங்கள்ட்ட ஃபேமிலியில் இருக்கிற ஒருத்தவங்களுக்கோ வேலை செய்கிற இடத்துல இருக்கிறவங்களுக்கோ நீங்கள் ஒரு எபிசோடு ஷேர் பண்ணி இதை கேளுங்க அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். கட்டாயம் அதுதான் அந்த மாதிரி ஒரு மார்க்கெட்டிங்கோ ப்ரொமோஷன் தான் இப்போதைக்கு எனக்கு தேவை. ஏன்னா இந்த பாட்காஸ்ட் வந்து உண்மையான லிசனர்ஸ் உங்களுக்கு எப்படி அதை பிடிச்சிருக்கோ அதே மாதிரி உண்மையான லிசனர்ஸில் தான் இந்த பாட்காஸ்ட் க்ரோ ஆகணும்னு எனக்கு ஒரு ஆசை. ஏன்னா முந்தி தானே எண்ணம் போல் வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க, இப்போ எப்படி உலகம் மாறிடுச்சுன்னா எண்கள் போல் வாழ்க்கை, நம்பர்ஸ். யோசிச்சுட்டு வந்தீங்களா? ஆமா, அது ஒரு 2 கிழமையாவே நான் யோசிச்சேன் இதை எப்படி சரி கொண்டு வரணும்னு போட்டுட்டேன். இதுல வேற நான் கணக்கா எடுத்து கொடுத்தேன் இதுக்கு மேல என்ன ஐயோ முக்கியமா ஒண்ணு சொல்ல நினைச்சேன். இது கொஞ்சம் நம்ம இப்ப பேசுற டாபிக் அவுட் ஆஃப் டாபிக் தான். மேநாயகனா இல்ல அதான் ஜனநாயகன் வந்து February 19 ரிலீஸ் ஆகுது அப்படின்னு நான் ஒரு போஸ்டரை பார்த்தேன். டைம்ஸ் ஆஃப் இந்தியா போஸ்டர் தான் பார்த்தேன். பார்த்து நான் டென்ஷன் ஆயிட்டேன். ஏன் சொல்லுங்க? ஏன்? February 19 என் பர்த்டே. அப்படி அப்ப அதனால ஐயோ என் பர்த்டே அன்னைக்கா ரிலீஸ் ஆகுது, நான் வேற கொஞ்சம் அதான் இருந்தேன். அது நான் நினைக்கிறேன் ஃபேக் நியூஸா தான் இருக்கும், அப்படி எதுமா தான் இருக்கும். பட் பாப்போம் அது எப்பயாவது வார அன்னைக்கு வருதோ, மே நாயகனா வருதா இல்லாட்டி ஜூன் நாயகனா வருதோ தெரியல. ஆமா வார நேரம் வரட்டும் அந்த படம். இனி அதை பத்தி பேசி எவ்வளோ நாளைக்கு தான், எத்தனை சீசன் இப்போ ஹைப்பே போயிடுச்சு போங்க. ஐயோ நான் இப்போ உங்களுக்கு அந்த டிடிடி பிடிச்சிருந்துச்சு அந்த படம். டிடிடினா நம்ம ஜீவா விட்டு படம் தலைவர் தம்பி தலைமை, அந்த படம் பாத்தீங்களா? அது பார்த்தேன்னா ஓகே 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 சொன்ன அளவு இல்ல. அந்த படம் நெட்ஃபிளிக்ஸ்ல ரிலீஸ் ஆகுது. ஓகே நெட்ஃபிளிக்ஸ் வாங்கிருச்சு அந்த படத்தை. ஏன்னா அந்த படம் வந்து நல்லா பிசினஸ் ஆனதுனால நெட்ஃபிளிக்ஸ் எக்ஸ்ட்ராவா காசு கொடுத்து வாங்கிட்டாங்க. வாங்கிட்டு அதை வந்து ஃபன்னியஸ்ட் மூவி ஆஃப் 2026 அப்படிங்கிற மாதிரி ப்ரோமோட் பண்ணோன்னு வந்ததே ஜனவரி தான். இன்னும் 11 மாசம் இருக்கு, இப்பவே சொல்றாங்க ஃபன்னியஸ்ட் மூவி ஆஃப் 2026. அப்ப நம்ம பசங்க எல்லாரும் இதை ஷேர் பண்ணி அப்படி இப்படின்னு நம்ம அனில்ஸ் எல்லாம் கீழே வந்து பராசக்தியை தோக்கடிக்கணுங்கிறதுக்காகத்தான் நாங்க அந்த படத்தை ப்ரமோட் பண்ணோம். அது உண்மைதான், ஏன்னா அது அவ்வளோ பெரிய அதுப்பான படம் இல்ல. எனக்கு அந்த படம் பர்சனலா கொஞ்சம் பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா எனக்கு அந்த மாதிரி அந்த ஒரு மலையாள பட ஸ்டைல்ல கொஞ்சம் லைட் ஹார்ட்டடா உட்காந்து அதை ஒரு சந்தோஷமா பார்த்து. எனக்கும் நிறைய மலையாள படம் பிடிக்கும். ஓமன குச்சி குஞ்சன் குஞ்சன் குஞ்சன்னா என்ன? அது திறந்து போட்டுக்கிட்டு வருவாரா? இல்ல அங்க அந்த மலையாளத்துல நிறைய அந்த மாதிரி பேர் இருக்குல்ல கேரளால. குஞ்சன் குஞ்சன்
நல்ல பேர். இல்ல ஜ வந்து கொஞ்சம் ஏ மாதிரி வரும், குஞ்ஞன். குஞ்ஞன். இல்ல அதையும் நீங்க தப்பா தான் சொல்றீங்க, பரவாயில்ல விடுங்க. பட் எனிவே அப்ப அஞ்சனாவா ஐயனா சொல்லுவாங்க. ஐயனா ஐயனா விடு ஐயனா ஐயனா. இது என்னடா என்ன ஆனாவனா ஈனா ஐயனா ஐயனா அப்புறம் ஐயனாவா ஒரு நடுவுல அந்த மாதிரி ஐயனா தான் சொல்லுவாங்க. ஆனா ஆனா ஐயோ ஐயோ சார், அதான் கமிங் பேக் டு திஸ் சேம் டாபிக். மலையாள படங்கள் தேடி தேடி பாருங்க. இல்ல கிடையாது. இப்போ சக்கீலா எல்லாம் நல்ல ஹீரோயின். இல்ல இன்னொன்னு, நான் தமிழ் பாட்காஸ்ட் அதுக்கே வருவோம், நம்ம பாட்காஸ்டுக்கு வருவோம். நீங்க அந்த 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 டாபிக் போகல. அப்ப மலையாள பட டாபிக், மலையாள படம் டாபிக் போகணுமா? வேணாம். அதான் இப்போ நம்ம பாட்காஸ்ட்னு பார்த்தா இப்போ தமிழ் பாட்காஸ்ட் வந்து அந்த கோவிட் நேரம் கொஞ்சம் பாப்புலர் ஆச்சு. ஏன்னு சொல்றேன், ஏன்னா கிளப் ஹவுஸ்ன்னு அந்த நேரம் எல்லாரும் வீட்டில் அடைஞ்சிருந்த நேரம் கிளப் ஹவுஸ்னு ஒரு ஆப் வந்து ரொம்ப பாப்புலர் ஆச்சு. ஓகே, அது பேசிக்கா வீட்டில் கிளப்பிங் பண்றதா? இல்ல அப்ப ட்விட்டர் மாதிரி ஒன்று, கிளப்பை வீடா மாத்திட்டாங்களா? ட்விட்டர் மாதிரி ஒன்று. பட் நீங்க வந்து பேசிக்கா உங்களுக்கு ஓரலா உங்களோட ஒப்பீனியன் ஓரல் இவன் ஒரு நினைப்புல வந்துட்டான். எதை பேசுனா காடை புத்தி அங்கே தான் போகுது. அதுல இருந்து வெளியில வாமே நீ. அதுதான் அந்த கிளப் ஹவுஸ்ங்கிறது பேசிக்கா உங்களோட ஒவ்வொரு ரூம்ஸ் மாதிரி இருக்கும். அது என்னது, ஓயா ரூமா ஓலா ரூமா? ஓயோ ரூம். ஓயோ ரூம். காதல் தினத்தில் பிறந்து. வெரி நைஸ் வெரி நைஸ். பாத்தீங்களா, நம்ம வந்து லவ் தீம்ல தான் எனக்கு பேசுவோம், இதுலயே வந்துருச்சு. ஆல் டுகெதர் இதே தான் பேசிக்கிட்டு இருப்போம். கடவுளே முடியல. பட் அந்த கிளப் ஹவுஸ்ங்கிறது வந்து வர்ச்சுவலா ஒவ்வொரு டிஸ்கஷன் குரூப்ஸ் இருக்கும். ஓகே, டாபிக்ஸ் இருக்கும், அதுல டிஸ்கஷன் குரூப்ஸ் இருக்கும். அதுல வந்து ஒவ்வொரு தமிழ்நாட்டில் இருந்தோ இப்போ அதுலேயே தமிழுக்குன்னு நிறையா இது இருந்துச்சு. தமிழ் வர பேஜ்னு ஒன்று ஃபுல்லாக தமிழ் இல்லை தமிழ் பேசுகிறவங்களுக்குன்னு நிறைய டிஸ்கஷன் குரூப்ஸ் இருந்துச்சு. அது ஏனோ தெரியல, தமிழ்நாட்டிலையும் ஸ்ரீலங்கால ரொம்ப பாப்புலர் ஆயிடுச்சு. ஏன்னு தெரியல. அந்த சொல்லுவாங்க வேலை இல்லாத அம்பட்டையும் பூனை முடிய சரைச்சாங்க அந்த மாதிரி இவங்களுக்கு. அதுதான் இப்போ என்ன மாதிரி வளவலன்னு பேசுகிறேன் எனக்கு வந்து மல வள வளவென ரெட்டை கிளவி மல மல மலவென தட்டை கிளவி ரெண்டல்லோ இரண்டும் ரெண்டல்லோ. அது சில 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 தான் வரும். மல மல வளன்னு வருது. வள வள வளன்னு வராதா? வள வளன்னு என்ன உங்களுக்கு ரெட்டை கிளவி இருக்கு? வல்லவனுக்கும் வழுக்குமா வழுக்க பாரு. எப்படி பழமொழி? நாங்களாம் அப்படி கேங்ஸி. நம்ம பேசுறதுக்கும் நீங்க சொல்றதுக்கு ஏதாவது சம்பந்தம் இல்ல? வளவலன்னு டக்குன்னு எனக்கு ஒரு பழமொழி ஞாபகம். வளவலன்னு ரெட்டை கிளவி இல்லன்னு சொல்லணும். உங்களுக்கு ஏதாவது சொல்லணும். அடே ஆட்டோக்கு பின்னுக்கே அடிக்கலாம் தெரியுமா? வல்லவனுக்கும் வழுக்குமா வழுக்க பாரு. இட்ஸ் a slippery slope. பட் எனிவேஸ் இந்த கிளப் ஹவுஸ் பத்தி சொல்லுங்க. அப்பா அது நாட்டுக்கு தேவை, வீட்டுக்கு தேவை. அப்ப அந்த கிளப் ஹவுஸ்ல இருந்து வளவலன்னு பேசுறேன். எனக்கு தமிழ்நாட்டுல இருக்க குரூப்ஸோட எல்லாம் சேர்ந்துக்கிட்டு இந்த மாதிரி அரட்டை அடிக்க நல்லா இருந்துச்சு. ஆனா என்ன பிரச்சனைனா கிளப் ஹவுஸ்ல வந்து நெட்வொர்க் இஷ்யூஸ் இருக்கு. நான் வந்து தமிழ் பாட்காஸ்ட் இப்போ நம்ம பாட்காஸ்டே நான் இப்போ திருப்பி நிறைய கேட்பேன். அப்படியோ? நீங்க நம்ம பாட்காஸ்டே திருப்பி கேட்பீங்க? ஆமாமா. நான் எனக்கு அது அலட்டி மாதிரி இல்ல, அது வந்து ஆரம்பத்துல ஐயோ நம்ம வாய்ஸையே கேட்கணுமா, நான் என்ன பேசியிருக்கேன்னு எனக்கு தெரியும், அதுக்கு மேல இதை நான் கேட்கணுமாங்கிற மாதிரி இருந்துச்சு. பட் நான் பாட்காஸ்ட் செய்ய வந்ததே என்னத்துக்காகனா நீங்க பேசினது திருப்பி கேட்க இல்ல, ஒரு நல்ல தமிழ் பாட்காஸ்ட் இல்ல, என்னூட்டு இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தமிழ் பாட்காஸ்ட் இல்லைங்கிறதுனால தான். சரி சாய்ராந்தி, இப்போ நல்ல பாட்காஸ்ட் இல்லைன்னு சொல்கிறீங்களே, இதை வந்து நம்ம நல்லவன்னு எப்படி எடுத்துக்கிறது? அதுதான் யாரும் பெருசாக கேட்குறாங்களே இந்த பாட்காஸ்ட்டை. அதுக்கு தான் வாரேன். அதுக்கு தான் இவ்வளோ நேரம் வாரீங்களா? இல்லை கொஞ்சம் எங்க யாழ்ப்பாணத்துலேருந்து வாரீங்க போல. என்ன பேச விட்டா தானே அதுக்கு வர இயலும். என்ன பேச விடுறீங்களா? நடுவுல எவ்வளோ டிஸ்ட்ராக்ட் பண்ணுறீங்க என்ன?
சரி, நான் டிஸ்ட்ராக்ட் பண்ணாம இருக்கிறேன், நீங்க எப்ப அங்க வாரீங்கிறத பாப்பமே. சரி, நான் தான் பிள்ளை, நான் டிஸ்ட்ராக்ட் பண்ணி இருக்காட்டி நேரம் வந்திருப்பீங்க. இல்ல அதான் நம்ம பாட்காஸ்ட்டை நான் திருப்பி கேட்கறதுனால இப்போ எனக்கு ஸ்பாட்டிஃபைல நிறைய அந்த ஒரு பழைய பாட்காஸ்ட் எல்லாம் வருது. அவங்க எல்லாரையுமே நான் போய் தட்டி தட்டி பார்த்தா ஒரு 20 எபிசோடு அப்படி இப்படி இருக்கு. ஆனா எல்லாம் 2020, 21, 22 போஸ்ட் பண்ணது, அதோட நிப்பாட்டிட்டாங்க. வருஷத்துக்கு ஒரு பாட்காஸ்ட்னு போடுறாங்க. உள்ளுக்கு போய் ஓப்பன் பண்ணி கேட்டாலுமே கூட இவங்க எல்லாம் அந்த கிளப் ஹவுஸ் அப்போ தான் இன்னும் யூஸ் பண்ணி அதுல இருந்து ரெக்கார்ட் பண்றாங்க. ஏன்னா அதுல அந்த நெட்வொர்க் இஷ்யூ வரும். ஒரே லொகேஷன், ஆமாமா, ஒரே இடத்துல இருந்து பேசல தானே, போன்ல பேசுற மாதிரி இருக்கும், விளங்குதா? அப்ப அதனாலயே தான் அதெல்லாம் பாக்குறப்ப எனக்கு கொஞ்சம் அப்படியெல்லாம் நம்ம இல்லையே, நம்ம இவ்வளோ மெனக்கட்டு இன் பர்சன் ஒரு இடத்துல ரெக்கார்ட் பண்றோம், நல்ல மைக்ல. நான் கொஞ்சம் உங்களை டிஸ்டர்ப் பண்ணலாமா, நிறுத்திக்கலாமா, இல்லாட்டி நீங்க இன்னும் போறீங்க? இல்ல, நம்ம அதுக்கான வித்தியாசம் என்னன்னா, நம்ம முதலாவது எபிசோட கேட்டா தெரியும் நம்ம ஏன் இதை தொடங்கணும். ஒரு அன்அஃபிஷியல் ரேடியோ ஷோ. ஆமா. அப்ப அந்த ரேடியோ ஷோக்கான எல்லா அம்சத்தையும் தான் நான் உண்மைக்குமே பார்ப்பேன். ஒரு லிசனராக கேட்டால் என்கேஜ் ஆவாங்களா, இது அடுத்த செக்மெண்ட்டுக்கு இந்த இது போகுதா, அதனால தான் நம்ம செக்மெண்ட்டாக செய்கிறோம். பேக்ரவுண்ட் மியூசிக் இருக்குது, ஓப்பனர் மியூசிக் இருக்குது, நம்மளால் முடிஞ்ச ஆடியோ எடிட்டிங்கை வச்சு செக்மெண்ட் மியூசிக்ஸ் போட்டு ஒரு ரேடியோ ஜாக்கிக்கான தேவையான அளவுக்கு சினிமா நாலேஜ், பாப் கல்ச்சர் நாலேஜ் நம்ம கொண்டு வரோம். அடுத்து நானுமே பழகிட்டு இருக்கிறேன். இந்த என்னது எப்படி இந்த ஆடியோவை கிளாரிட்டியா எடிட் பண்ணீங்களே. அதான் எடிட் பண்ணிட்டு நான் உங்ககிட்ட சொன்னேன், நீங்க எடிட் பண்ணிட்டீங்களே. என்ன 10 நிமிஷம் சும்மா அங்கிட்டு டான்ஸ் ஆடி அது அப்படிதான் போயிட்டீங்க. அதுதான் அதுக்கு தான் இப்போ சொல்றது முயற்சி. அப்ப அதனால தான் அந்த மாதிரி நான் இது பண்ணிட்டு இருக்கிறேன். அந்த கிறிஸ்பான ஆடியோவை கொண்டு வரது சரியா. இன்னும் நம்மளை விட்டு எண்ணமே என்னன்னா, இதன் மூலியமா ஒரு பெரிய ப்ராட்காஸ்டர் ஆகணும், தமிழ் ப்ராட்காஸ்டர் ஆகணுங்கிறது அடுத்து வருவோம். இப்போ அதோட இன்னொன்று என்னன்னா, நிறைய பேர் யோசிக்கிறாங்க பாட்காஸ்ட்ல மற்றவங்களுக்கும் எங்களுக்கும். நான் இப்போ இவ்வளோ கேட்டது மற்ற நிறைய தமிழ் ஸ்பாட்டிஃபைல இருக்க எல்லா தமிழ் பாட்காஸ்ட்லையுமே அட்லீஸ்ட் ஒரு எபிசோட், தமிழ் பாட்காஸ்ட்னா தெமல பாட்காஸ்ட், ஆமா, எல்லாமே ஒரு எபிசோடாவது நான் கேட்டுட்டேன். அவங்களுக்கும் எங்களுக்கும் உள்ள பெரிய டிராஸ்டிக் டிஃப்ரென்ஸ் என்ன தெரியுமா? ஒரே ஒரு எபிசோட் மட்டும், ஒரே ஒரு பாட்காஸ்ட் மட்டும் இருக்குது சிங்கப்பூரில். அவங்கள தவிர்த்து மற்ற எல்லாருமே அவங்க ஆடியோ குவாலிட்டிக்கு ப்ரையாரிட்டைஸ் பண்ணுறதில்ல, அந்த மியூசிக்கு ப்ரையாரிட்டைஸ் பண்ணுறது. அவங்க ப்ரையாரிட்டைஸ் பண்ணுறது நான் இங்கே என்ன பேச போகிறேன் அப்படிங்கிறதுல தான். பேசுகிறேன், நான் பேசுகிறேன், உன் இதயம் பேசுகிறேன். இதுக்கும் அதுக்கும் என்ன சம்மந்தம் இருக்கு? சரி, நான் இப்போ சொல்லிடுறேன், இல்லாட்டி என்னை டிஸ்ட்ராக்ட் பண்ணிகிட்டே போயிட்டுருப்பீங்க. அதான் பேசிக்காக அவங்களுக்கும் நான் வித்தியாசம், நமக்கும் என்ன வித்தியாசம் பார்க்குறேன்னா தாட்ஸில் தான். இப்போ அவங்க நம்ம சொல்கிற விஷயம் கரெக்டாக இருக்கணும்னு அவ்வளோ எஃபர்ட் போடுறாங்க, அப்படி கிடையாது. பட் ஸ்டில் அது நீங்க செய்யறேன்னா மேபி அதுக்கும் நமக்கும் அதான் வித்தியாசம். அது நியூஸ் செய்திகள் வாசிப்பது கிஷாதனன் மற்றும் ஷைராந்தி. ஏன்னா அப்படி உங்களுக்கு தாட்ஸ் தான் முக்கியம். இல்ல கொஞ்சம் இருங்க, சாரி டு இன்டரப்ட். இப்ப அந்த விஜய் டிவில ஒரு பிழை விட்டேன்னு எல்லாம் செருப்பை தூக்கி அடிச்சாங்க. சிலவங்க என்னோட்டு வீட்டுக்கு செருப்பை போஸ்ட் பண்ணி அனுப்புறாங்க. வீட்டுல எதுவும் சாணி இருந்து அதுல முக்கிய அடிச்சுக்கேன். ஆமா, புலிபாட்டா செருப்பு. ஏன்னா நான் தெரியாம அந்த ஏதோ மேன்ஷனா அது என்ன மேசனா இல்ல பேசிக்கா அவங்க சொல்ல வந்த இன்ஃபர்மேஷன் என்னன்னா, மீடியா மேசன்ஸ் தான் விஜய் டிவில இருந்து அந்த குக் வித் கோமாளி கான்செப்டை சன் டிவிக்கு எடுத்து, ஏன்னா அவங்க தான் ப்ரொடக்ஷன் கம்பெனி, அவங்க தான் சன் டிவிக்கு கொண்டு போய் டிசி அதனால தான் நமக்கு நல்லா இருக்கு. புது ப்ரொடக்ஷன் கம்பெனி விஜய் டிவிக்கு டேக் ஓவர் பண்ணதான் குக் வித் கோமாளி. அதனால தான் அங்க நிறைய சரி கொஞ்சம் இருங்க. அது ஏன் அவங்க சொன்னாங்க நமக்கு? ஏன்னா அந்த இன்ஃபர்மேஷன் நம்ம தப்பா சொல்லிட்டோங்கிறது. சரி, நம்ம என்ன சொல்ல வந்தோம்? நம்ம சொல்ல வந்தது விஜய் டிவி ஆரம்பத்துல இருந்த குவாலிட்டி இப்ப இல்ல. சின்ன வயசுல நம்ம விஜய் டிவியே கதின்னு கிடந்த நமக்கு இது இப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அது விஜய் டிவியோட தப்பு இல்ல, அந்த மேசன் குரூப் தான் அங்கிட்டு போயிட்டாங்க. அவங்க அது தப்பா சொல்லல, விஜய் டிவி அவங்க அதுக்கான காரணத்தை சொன்னாங்க. அடே கிறுக்கு தா, உங்களுக்கு விஷயம் தெரியல, இதனால தான் நீங்க போனாங்க அப்படின்னு. அம்மா ஹார்லிக்ஸ், அது நல்லா இருக்கு. அம்மா
அப்படியோ வெளியே சொல்லிடுறாங்க. இல்ல எனக்கு அது உண்மையா நல்லா பிடிச்சிருக்கு. வெளியே சொல்லிடுறாங்க, அது சார்ட்டர் பேச்சொன்னு. வெளியே போய் அம்மா ஓர்லிக்ஸ் அப்படின்றாங்க. சாப்பாடு எப்படி இருக்குன்னு அம்மா ஓர்லிக்ஸ் அப்படின்னு. இல்ல அது கெட்ட வார்த்தைக்கான ஒரு சப்ஸ்டிட்யூட் தானே. அது வந்து ரொம்ப டீசெண்டா அம்மா அப்படிங்கிறத அம்மா ஓர்லிக்ஸ் அப்படிங்கிறோம். அதனால வெளியே போய் அதை சொல்லிடுறாங்க. படம் எப்படி இருந்துச்சுன்னா அம்மா ஓர்லிக்ஸ் அப்படின்னா சரி அப்ப எனக்கு வானம் போயிடும், அது சொல்லக்கூடாது. ஆமா. பட் எனிவேஸ் அப்ப இந்த பாட்காஸ்ட் என்னோட செய்யறனால உங்க மானம் போகாதா? மானம் கெட்ட 2 நாயை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கு, இதுல உனக்கு மானம் வேற. ஐயோ அதான் இப்ப நான் கடைசியா இந்த தோட்டம் நம்ம எதுல முடிக்கிறோம்னா 1/2 மணி நேரமா தோட்டம் அரைச்சிருக்கீங்க. இந்த தோட்டம் எதுல முடிக்கிறோம்னா அதான் எங்களோட ஃபியூச்சர் பிளான்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராட்காஸ்டரா, ஒரு ரேடியோ ஷோ, இல்லாட்டி ஒரு அன்அஃபிஷியலாக பாட்காஸ்ட்லேயே நம்ம வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி நம்ம ஒரு அன்அஃபிஷியல் ரேடியோ ஷோ மாதிரி செய்கிறதா இருந்தால் கூட ஒரு ப்ராட்காஸ்டிங் ஆடியோ ஃபார்மேட்டில் இருக்க ப்ராட்காஸ்டிங் உங்களோட அந்த பாட்காஸ்ட்டை வேணால் வீடியோ எடுத்து போடலாமே ஒழிய இந்த யூடியூப்புக்காகவோ டிக்டாக்குக்காக கிளிசரினை கண்ணில் போட்டுக்கிட்டு அவ என்னை வேணான்னு சொன்ன பிறகும் நான் ஏன் தெரியுமா அவளுக்காக இருக்கிறேன், ஏன்னா ஏன் காதல் நல்ல காதல், அவளோட காதல் கெட்ட காதல் அப்படின்னு கண்ணை அழுத்தணும். அப்பதான் லைட்டா ஒரு துளி கொட்டணும்னா பின்னுக்கு ஸ்லோ மோஷன்ல போகும். இந்த மாதிரி 2K ஹைப்பர் தேவடியாக்கள் செய்யற வேலைகள் நம்ம செய்ய மாட்டோம். சரியா? நம்ம அதுவும் நாங்கிறவன் ஆல்மோஸ்ட் ஒரு பூமர் தாயிலிஸ் தான். பூமர் மாதிரி தான் முக்காவாசி பேசுவீங்க. நான் பேசுறதும் அப்படிதான். அப்ப எனக்கு அந்த பழசு தான் பிடிக்கும். காத்திருப்பு பிடிக்கும், ஸ்லோ ப்ரோசஸ் பிடிக்கும், ஸ்லோவா நடக்கிறது பிடிக்கும், ஹைப்பராக தேவையில்ல அந்த மாதிரி. விளங்குச்சா? அங்கிள் டேடி அப்பாவை கூப்பிட்டாங்க முந்தி டேடின்னு, இப்ப டேடினாலே வேற மாதிரி. ஆமா அப்பா முடியவே முடியாது. அன்எக்ஸ்பெக்டட் இந்த மாதிரி நான் வந்து உங்களுக்கு ஜோக் இல்லாட்டியுமே இந்த மாதிரி மோடத்தனமா நான் ஏதாவது பேசி அது ஜோக் ஆயிருது. அதுக்கு நாங்க சொல்றது எம்ஜேன்னு மோட ஜோகி. நீங்க உடனே மைக்கேல் ஜாக்சன் யோசிச்சிருப்பீங்க, மண்டபத்திரம். இல்ல சிச்சி அவர் பெரிய லெஜெண்ட். மைக்கேல் ஜோர்டன். எனக்கு ஸ்போர்ட்ஸ் பெருசா எனக்கு பெரிய கணக்குல. எனிவேஸ் இப்ப அப்படி மனோகரன் ஜனகராஜ்னு ஒருத்தர் இருந்தாரு. யார் அது? எம்ஜே. எப்படி அப்படி வந்து சரியா குழி கிண்டி சில நேரம் நான் கிண்டுறதுக்கு முதல்ல நீங்க விழுந்துடுறீங்க குழியில. அதாவது நீங்க இவ்வளவு ஃபனியா இருக்கிறதுக்கு காரணம் நான் தான். அப்படி அப்ப அது இல்லாட்டி நான் ஃபனி இல்லையா? அப்ப மயக்க தூக்கி வீசுங்க. இதோட என் பாட்காஸ்ட முடிச்சுக்கிறோம். நன்றி வணக்கம். நீங்க வந்து ஃபனியா இல்லைன்னா நீங்க பாட்காஸ்ட் கூட செய்ய மாட்டீங்க. உண்மை அதுதான். இதெல்லாம் பெரிய திமிரால இருக்கு. அதாவது எனக்கு என்னன்னா கேக்குறவங்க இன்னைக்கு இவர் என்ன ஜோக் பண்ண போறாருன்னு இருக்கணும். அந்த ஜோக் எடுத்து கொடுக்குறேன் நான் தானே மோடத்தனமா கேள்வி கேட்டு. அப்படி ரைட். இப்ப எங்கட உண்மைக்குமே நிறைய டேக்லைன் வந்துருச்சு. சரியா? இப்ப இந்த ஆமாமா ரிலீஜியஸா கேக்குறவங்க நிறைய பேர் இந்த சொன்னாங்க அப்படிங்கிறது நல்லா இருக்கு, கேட்டி கருப்பு, அப்புறம் அடிச்சா சூஸ்தி வாழ்க்கை நாஸ்தி. இப்ப இன்னைக்கு பாருங்க இந்த எபிசோட்ல வல்லவனுக்கும் புழுந்தா கீழே, அப்புறம் என்ன இன்னைக்கு வந்து வல்லவனுக்கும் வழுக்குமா வழுக்க பாரு. இதெல்லாம் நம்ம ஃபியூச்சர்ல மர்ச்சன்டைஸா போட்டு. ஆமா இப்ப வல்லவனுக்கும் வழுக்குமா வழுக்க பாருங்கறத எழுது கேட்கவே ஆளல. மர்ச்சன்டைஸ் என்னது? நம்மளே டி-ஷர்ட் அடிச்சு நம்மளே போட்டுக்க வேண்டியது. அதுவும் எப்படின்னா கருப்பு டி-ஷர்ட் ஒண்ணு வாங்கி, இல்ல கருப்பு பிளாக் டி-ஷர்ட்டை வாங்கி கேட்டி கருப்பை கருப்புல எழுதணும். எப்படி தெரியும்? அதுதான் ஜோக்கு. அது வந்து எப்படி தெரியுமா இருக்கணும்? ஃபுல் பிளாக் டி-ஷர்ட்ல அது கேட்டி கருப்புன்னு இருக்கணும். பட் எங்கேயாவது ஒரு அதை எப்படி பிரிண்ட் ஆகி இருக்கணுமோ ஃபுல்லா கருப்பா இருக்கணும். எங்கேயாவது டார்க் பிளேசஸ்க்கு போனா அது நியான் லைட்டா அது பிரைட் ஆகி அந்த கேட்டி கருப்பு தெரியும். இல்ல நான் பார்த்தேன் எப்படின்னா கேட்டி கருப்பு அந்த இம்ப்ரிண்ட் பண்ணி இருக்கு அப்படின்னு சும்மா கருப்பு டி-ஷர்ட் விட்டு விட்டுறோம்.
செலவு மிச்சம். $5 கூட விற்கலாம். நான் டாலர்னு USDன்னு சொன்னது ஏன்னா இன்டர்நேஷனல் எல்லாத்துக்கும் விற்கலாம். ஓகே ஓகே, எல்லாம் இன்டர்நேஷனல் ஷிப்பிங்கோட. ஆமா, ஓகே ஓகே ஓகே. கொழும்புக்கும் இன்டர்நேஷனல் ஷிப்பிங் காஸ்ட் தான் போகும். ஆனா டோர் டெலிவரி இன்டர்நேஷனல் ஷிப்பிங் தான். கப்பலுக்கு போயிட்டு கப்பல்ல இருந்து வரும். சும்மா ஹார்பர் வாசல் கொட்டிட்டு வரும். எட்டியாவத்த ரோட்ல போறோம், ஆபரை பார்த்துக்கிட்டு வருவோம். அதனால ஷிப்பிங் காஸ்ட். ஆமா. ஐயோ ஐயோ. பட் எனிவேஸ் இப்போ சரி முடிப்போமா? என்னவளே அடி என்னவளே, இப்போ அதுக்கு தான் போறோம். அதுதான் பாத்தீங்களா எப்படி கொண்டு போனேன், நகர்த்துறேன் செக்மெண்ட். இந்த மாதிரி ஒரு ப்ராட்காஸ்டர் தமிழ்ல இருக்கிறாங்களா? நான் தெரியாம தான் கேட்கிறேன். நான் தமிழ் ரேடியோ தான் அடுத்து நம்ம கேட்டு நம்ம காம்படிஷன் யாருன்னு தேடி கண்டு. அம்மா சந்திரன் FM. ஐயோ முடியல. என்னவளே அடி என்னவளே சந்திரன் FMலாம் இப்போ முந்திய விட மோசமாயிட்டே போறாங்க. நான் கேட்க டிக்ளைன் ஆயிட்டு போறாங்க. எனக்கு கேட்க டிக்ளைன் ஆகுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு என்ன செய்யறது, எனிவேஸ் ஒரு RJ வந்து தக்க வச்சுக்க முடியலன்னா அந்த கண்டினியூட்டி இல்லாம ஸ்ரீலங்கா வானொலிய காப்பாத்த போற எதிர்காலம் யாரு கையில இருக்கு? கேடி கருப்பு கையில, சைராந்தி கையிலயும் இருக்கு. கேடி கருப்பு வந்து நீங்க இல்ல, சரியா? கேடி கருப்பு வேற. அப்படி நீங்க சொல்ல வாரீங்கன்னா கிஷான் அண்ட் ஷைராந்த், கிஷாதனன் அண்ட் ஷைராந்த். கிஷாத் அது என்ன கிஷான், அந்த இவங்க வடக்காங்க பேரெல்லாம் போட்டுக்கிட்டு. என் பேரு கிஷாதனன். இசன் கிஷன். இப்ப சரி, அடுத்த செக்மெண்ட்டுக்கு போவோமா? நான் அந்த செக்மெண்ட் தான் பேசிக்கிட்டு. இல்ல அடுத்த செக்மெண்ட்டுக்கு போலாம். அப்படி ஒழுங்கா தானடா இருந்தீங்க. திடீர்னு எங்க இருந்து வருது இந்த லவ்? காதல்ங்கிறது இங்க இருந்து வரக்கூடாது, இங்க இருந்து வரணும். தனிமரம் தோப்பெல்லாம் ஆகாது. நான் தனிமரமாவே இருந்துட்டு போறேன். நீ வேணும்னா 4-5 பேரோட தோப்பா இருப்பா. அவங்க கேக்குறவங்க காதுல எல்லாம் எச்சி தெரிச்சிருக்கோம். என்னடா இவன் இவ்வளவு காடேனா இருக்கிறாங்க. இந்த காம உணர்வோடு இவர் ஏன் பாஞ்சி எச்சிய துப்பி ஒரு முத்தத்தை கொடுத்தாருன்னா, இது வந்து காதலர் தினத்துக்கு அடுத்த நாள் வர எபிசோட், சரியா? இது பேசிக் காதலர் தினத்துக்கு அடுத்த நாள் என்ன தினம் தெரியுமா? ஸ்டில் காதலர் தினம் வீக்கெண்ட் தான். என்ன இல்ல, நான் அடுத்த நாள் ஒரு தனி நாள் பேர் ஒன்று இருக்கு. என்ன நாள்? ஜூன் நாள். அதனாலதான் பாஞ்சு முத்தம் கொடுத்தீங்க. ஆமா, வெறியில இருப்பாங்க. காதல் இருக்கிறவங்க, இல்லாதவங்க தன் கையே தனக்கு கை கஞ்சி வாக்கி பத்து. பட் என்ன செய்ய, அதான் இப்ப காதல்ங்கிறது இப்ப தமிழ் பேசுற நமக்கு எல்லாருமே சின்ன வயசுல இருந்து தமிழ் படம் பார்த்திருந்தோம்னா தமிழ் படங்கள், ஆமா, நம்ம வந்து நம்மளோட பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் லவ்வே வித்தியாசமா இருக்கு. ஆமா, ஒண்ணு ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, எனக்கும் இன்னொரு தமிழ் பேசுறவங்களுக்குமான அந்த ஒரு பெர்ஸ்பெக்டிவ் ஆன் லவ் சேமா இருக்கு. எனக்கு சின்ன வயசுல இருந்து ஒரே மாதிரி படம் பார்த்தது. அட் த சேம் டைம் இந்த படங்கள்லாம் ஒரே மாதிரி நம்ம படங்களை பார்த்து வளர்ந்ததுனால நம்ம வந்து காதல்னா என்ன அப்படின்னு நம்ம பார்க்குறதே வித்தியாசமாக இருந்துச்சு. ஏன்னா எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது, சின்ன வயசில் நான் வந்து தமிழ் அது தானே பார்ப்போம் நம்ம வீடுகளில், எங்கே இங்கிலீஷ் அது இது பார்க்க விட்டாங்க. ஓரளவுக்கு அந்த A-level எல்லாம் A-level நேரம் இல்லாட்டி A-level முடிக்க போகிற நேரம் தான் அந்த இங்கிலீஷ் டிவிஸ். ஆமாம், இங்கிலீஷ் டிவி சீரீஸ்னால் என்னானே எனக்கு தெரிய வருது, சரியா? இப்போ நான் ஃபஸ்ட்டாக பார்க்க தொடங்கினது வந்து ஃப்ரெண்ட்ஸ்னு ஒரு டிவி ஷோ, உள்ளதுலேயே வேர்ல்ட் ஃபேமஸான இங்கிலீஷ் டிவி ஷோ. ஃப்ரெண்ட்ஸ் டிவி ஷோ பார்க்க போகிற நேரம் தான் விளங்குது, அதில் அவங்க நிஜமாக அந்த ஆக்டர்ஸ் வந்து முத்தம்லாம் கொடுத்துக்கிட்டாங்க. எனக்கு அதை பார்த்தோன்னே டேய் என்னடா லைக் நீங்கள். அதுக்கப்புறம் நான் மெனக்கட்டு போய் கூகுள் பண்ணி இவங்கெல்லாம் ஆக்சுவலாக ஜோடியாக இருக்காங்களா, உண்மையாக லவ் பண்ணுறாங்களா அப்படின்னு. அவங்க உண்மையாக லவ் பண்ணலைன்னா எப்படிப்பா இப்படியெல்லாம் டெய்லி முத்தம் கொடுத்துக்கிறீங்க? நடிக்கிற ஆக்டர்ஸ்னா அதான் ஆக்டிங்கிறதையே தாண்டி நம்ம மைண்டில் அப்படியே வராது. ஆமா ஆமா, தமிழ் படங்கள்னாலே மொத்தமா கொடுக்கணுங்கிறது இல்ல, அதான் தமிழ் படங்கள்ல முத்த சீன்ஸ் எல்லாமே ரொம்ப குறைவு. அப்படிங்கிற அந்த நேரம் இப்ப கொஞ்சம் வந்துருச்சு நல்லாவே. இப்பயுமே வாரதில்ல. நம்ம இவரு தான் நம்ம தலைவன் சிலம்பரசன் தான் அடிப்பாரு, தொலைத்திம்பாரு அவரு. தனுஷ் என்ன யாரு கொடுப்பாரு முத்தம்? தனுஷ் அவர்கிட்ட படம் எல்லாத்துலயுமே முக்காசி செஞ்சிருக்காருல. அப்படி செஞ்சிருக்காரா? இல்ல முத்தம் கொடுத்திருக்காரு.
அவர் செய்வாரு, அது கேமராக்கு பின்னுக்கு செய்யறது. அவர் ரியல் லைஃப்லயும் கொஞ்சம் விளையாட்டு போடுவாரு. ஐயோ அதுல வேற சொல்லிக்கிட்டு சுத்தினாங்க February 14. நீங்க வந்து ரியல் தனுஷ பேசுறீங்களா ரியல் தனுஷ பேசுறீங்களா? தனுஷ் அவர் இப்ப புது தனுஷ் தானே அவரு. தனுஷ் பழைய தனுஷுங்கிறாங்க. நீங்க சோஷியல் மீடியா உங்களுக்கு வந்து என்ன டேர்ம்ஸ் யூஸ் பண்றாங்கன்னு தெரியாது. பிஆர்னா யாரு? பிஆர்னா பார்த்திபனா? பிரதீப் ரங்கநாதன். அவரு அப்ப அவரு தனுஷ் இல்லையா? இல்ல கேளுங்க, அப்பா பிஆர் யாரு? தனுஷ். டிஆர் அப்படி. தாத்தா பிஆர் யாரு? நம்ம தலைவர். ஏய் எவன்டா அத சொன்னா? சீரியஸா இப்படித்தான் ஹேஷ்டேக் உங்களுக்கு ஹர்ட்ஃபுல்லாவே இருந்தாலும் அதுதான் நடக்குது. இப்ப இவங்க இந்த ஹைப்பர் தேவடியாக்கள் பண்றது அவங்க அப்படித்தான் சும்மா ஏதாவது சொல்லிக்கிட்டு அலைவாங்க. 2 நாள்ல அவங்க மறந்துட்டு அடுத்ததுக்கு போயிருவாங்க. கடவுளே. அதான் இப்போ நம்ம மறுபடியும் இந்த டாபிக்கு வருவோம். பேசிக்காக லவ்ங்கிற அந்த பெர்ஸ்பெக்டிவே நம்ம தமிழ் படங்கள் வந்து நமக்கு ரொம்ப மாத்திருச்சோ. ஆமா, எனக்கெல்லாம் உண்மைக்குமே சரியான மாதிரி பிடிச்ச லவ் படம் பிதாமகன். எனக்கு அந்த மாதிரி ஹர்ட்ஃபுல்லான காதல்லாம் பிடிக்காது, ரொம்ப பயமா இருக்கும். அது சேர்ற காதலை விட சேராத காதல்ல ஒரு இல்ல அதுல ஒரு பவர் கூட தெரியுமா? அது ஏன் பவர் கூட தெரியுமா? இட்ஸ் வெரி மார்க்கெட்டபிள். அப்படி காதல் தோல்வி வந்தவங்க தான் நிறைய பேர் இருக்கிறாங்க. ரோமியோ ஜூலியட், என்னது அம்பிகாபதி அமராவதி. ரோமியோ ஜூலியட் இந்த ஜெயம் ரவி நடிச்ச படம் நல்லா இருந்துச்சு. நான் ஆக்சுவல் ஷேக்ஸ்பியரோட ரோமியோ ஜூலியட், ஷேக்ஸ்பியரோட ரோமியோ ஜூலியட் அது தெரியாது எனக்கு. அப்புறம் நம்ம தமிழ்லயே இருக்கு அம்பிகாபதி அமராவதி. அமராவதியா அம்பிகாபதி தனுஷ் படம் என்ன? அதா இலக்கியத்துல வர அம்பிகாபதி அமராவதி. அப்படி அங்க அதெல்லாம் வாசிச்சிருக்கீங்க இலக்கியத்துல? அதெல்லாம் நாங்க எங்க ஸ்கூல்ல ஒரு முறை டிராமாவா பண்ணிருக்கோம் அம்பிகாபதி அமராவதி. இவங்க இதுல யாரு ஆம்பளை? அம்பிகாவா அமராவா? அம்பிகாபதி வந்து ஆம்பளை, அமராவதி பொம்பளை. அமராவதி பொம்பளை. ஐயோ இப்ப மாத்தி சொல்லணும் தெரியல, பரவாயில்ல. என்னமோ உங்களுக்கு கதை தெரியலன்னா போய் படிங்க. ஓகே, பேசிக்கா இதெல்லாம் சேராத காதல் தான் மார்க்கெட் பண்ணலாம் ஈஸி. ஷாஜஹான் துலக்ஷன், சாரி பேர் என்ன? துலக்ஷனா? இதெல்லாம் உங்க ஃப்ரெண்ட் இல்ல ஷாஜஹான். மத்த குட்டி விட்டு பேர் என்ன? மும்தாஜ். மல்ல 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 மல்லே மல்லே மாலே மருத மல்லே. அதே மாதிரி தமிழ் படங்கள்லயுமே மார்க்கெட்டபிள் அதுதானே. சரி சரி சரி, ஓகே விளங்குது இப்ப என்னன்னு. இப்ப அதே மாதிரி பிதாமகனும் சேராத காதல்னால உங்களுக்கு பிடிச்சிருக்கு. அது செம்மையா இருக்கும். அதான் பிதாமகன் வந்து பிதாமகன் எல்லாம் ஒரு கல்ட் கிளாசிக். அது பாலா என்ன செய்ய அவர் ஒரு மாதிரி எடுப்பாருன்னு எவனுமே நமக்கு அந்த மாதிரி படங்கள் தான் என்னையெல்லாம் ஈர்க்கும். ஏன்னா அது வந்து சும்மா அப்படி நெஞ்சு உருக்கமான இமோஷன் இருக்கும். அந்த சூர்யாவும் விக்ரமும் பேசிக்கவே மாட்டாங்க. ஏன்னா அவங்க நட்பு வந்து நான் நினைக்கிற மாதிரி அந்த நட்பு தான் தமிழ் படங்களே வந்து பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஷிப்னு சொல்லுவேன். சீரியஸ்லி? ஆமாம், பேசி அவங்க 2 பேரும் நட்பை கன்வே பண்ணிக்கவே மாட்டாங்க. சில இடங்கள்ல அவங்க 2 பேரும் பார்த்துக்கிறதெல்லாம் அந்த பொக்க ஃபீலிங் வரும். அது பொடிய மாதிரி தான் தெரியும், பொடியமான பொக்க ஃபீலிங். ஐயோ கடவுளை முடியலை. பட் ஆன் தி அதர் சைட் நான் இப்போ இந்த செக்மெண்ட்ல முக்கியமாக பேச வந்தது என்னன்னா, இந்த படங்கள்லாம் பார்த்து நம்ம ஒவ்வொரு வயசுல ஒவ்வொரு மூவிஸ் வந்திருக்கும்ல, அதனால நம்மளோட லைஃபே மாறி இருக்கும். அந்த ஒரு லவ் பண்ணனும் ஒரு வித்தியாசமா தோணும். ஏன்னா அந்த நேரம் ஒவ்வொரு வயசுலயும் ஒவ்வொரு வருஷமும் ஒரு லவ் பாட்டு ட்ரெண்டிங்கா இருக்கும். அந்த படத்துல வர மாதிரி செய்யறது, இந்த கூத்தத்தனை நடக்கும். அந்த மாதிரி உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? சின்ன வயசுல டியூஷன் கிளாஸஸ் அப்படின்னு ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருந்திருக்கும்ல. உங்களுக்கு தான் லவர் பாய்ஸ் எல்லாம் ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்க. ஆமா, அதுல மெயினா எனக்கு தெரிஞ்சு இப்போ ஒரு வயசு வரணுமே, அந்த சின்ன வயசில் கேர்ள்ஸை பார்த்தா ஒரு அழகு அப்படின்னு தோணும். ஆனால் அந்த லவ்ங்கிற ஃபீலிங் ஒரு 15-18 16 வருடத்தில் வருகின்ற காதல், 16 வயதான பருவத்தில் வருகின்ற காதல் அதிசயம். ஓஹோ, அந்த மாதிரி மட்டும் பாடு. அந்த மாதிரி தான் 16 ஒரு 15-16 வயசுல அது எப்படியுமே வார ஒன்று தான். அது உண்மை தான். அந்த நேரம் தான் சரியா வந்துச்சு அயன். அப்ப அதே டைம்ல நமக்கு எல்லாத்துக்கும் சைனீஸ் போன் இருந்துச்சு. சரியா? அந்த சைனீஸ் போன்ல ஐ சேனல் பார்ப்போம்.
ஐ சேனல் வரும், அந்த கேபிளை இழுத்து விட்டா ஐ சேனல் வரும். ஓகே. எனிவேஸ் இட்ஸ் irrelevant to this topic. அந்த இல்லை ஏன்னா அந்த நான் வந்து அந்த காலத்தை உங்கள் கண்ணு முன்னு கொண்டு வரேன். இப்போ பொடியமாரெல்லாம் யோசிப்பேன், அடே உண்மை தான், அந்த காலத்தில் அந்த டைட் டெனியம் அடிச்சு கொண்டு புலிபாட்டா உண்டு விட்டு கொண்டு அப்புறம் எப்படின்னா டெனியம் அடித்தா முன்னுக்கு இன் பண்ணுவோம், பின்னுக்கு திறந்து விடுவோம், பின்னுக்கு அவுட் பண்ணி அப்படி. அது இப்போ புள்ளிங்கோ ஸ்டைல். இன் அண்ட் அவுட். நாங்கள் அப்போவே புள்ளிங்க தானே அப்படி. அப்புறம் அந்த டியூஷன் புக்கை பின்னுக்கு இடுப்பில் அடிச்சுக்கிட்டு பாக்கெட்டில் அந்த விழி மூடி யோசித்தால் அதில் அந்த அந்த இது வரும், அதை ஃபுல்லாக சவுண்டை போட்டுக்கிட்டு சைஸ்கள் பக்கத்தில் நடந்து போகிறது. அடு என்ன வாரியா எங்கே பார்க்குறீங்க, என்ன கிளாஸ் வாரீங்களா அப்படி. அலங்கார பந்தலிலே அந்த மாதிரி கொஞ்சம் அந்த மாதிரி தான் இருக்கு லைட்டா. எங்கட கேங்ஸியோட நாங்கள் அப்படி தானே சுற்றுவோம். ஓகே ஓகே, நைஸ் நைஸ். அப்போ அதனால அந்த அயன் பாட்டு வந்த டைம் எல்லாம் அப்புறம் வாராயோ வாராயோ வா என்னது மோனாலிசா. நான் வந்து முந்தியில இருந்தே லிரிக்ஸ் மறந்தா டக்குன்னு கெட்ட வார்த்தை போட்டுருவேன், அது அப்படியே வருது. ஐயோ கடவுளே, வேணாம். வாராயோ வாராயோ வேணாம் வேண்டாம் வேணாமா, வேணாம், நீங்க ஏதாவது தப்பா பேசுவீங்க அதனால வேண்டாம். ஓகே. எனிவேஸ் அந்த பாட்டெல்லாம் வந்த நேரமும் இந்த மாதிரி தான் பொடியமாரெல்லாம் என்னோட எக்ஸ்பீரியன்ஸே அப்படியே சொல்லவா? சொல்லுங்க. நாங்கள் ஸ்கூல் படிக்கிற காலத்தில் எங்களுக்குமே அந்த லவ் அது இதுங்கிறது அது என்னமோ தெரியலை. எங்கள் கேங்குக்கு ஓ லெவல் நேரத்தில் ஒன்றுமே அப்படி இருக்கலை. ஏன்னா படிக்கணுங்கிறதையும் தாண்டி பாய்ஸை பற்றியெல்லாம் பேசுவோம் தான், பட் அந்த ஒரு லவ்ங்கிறது ஓ லெவல் நேரத்துலலாம் ஒன்றுமே இருக்கலை. ஓ லெவல் முடித்ததுக்கப்புறம் தான் எங்களுக்கு என்னமோ மென்டலி ஷிஃப்ட் ஆனது மாதிரி. ஓகே, இப்போ நம்ம லவ் பண்ணலாம், நம்ம வயசு சரி அப்படிங்கிற மாதிரி மென்டலி நமக்கு எல்லாம் ஷிஃப்ட் ஆன மாதிரி ஒரே நேரத்தில். அப்போ அதனால என்ன நடந்துச்சுன்னா அந்த நேரம் தான் 3 படம் வந்துச்சு. போனி போ அந்த படத்துல அந்த இனிஷியல் ஸ்கூல் டைம் இருக்குல்ல, அது ஃபுல்லாவே டியூஷன் கிளாஸ்ல தானே லவ் பண்ணுவாங்க. அப்ப ஃபுல்லா அந்த சீனே தான், அந்த மாதிரியே தான் போறது, பாட்டு அந்த மாதிரி. பட் உங்களை மாதிரி பாட்டை போன்ல போட்டுட்டு எல்லாம் பண்றது நம்ம வந்து அந்த A level டைம்ல எல்லாம் பொடியமார்ல இருந்து பேசிக்கா தான் டியூஷன் கிளாஸ்ல முன்ரோல் உட்காந்துக்கிட்டு பின்னுக்கு பாய்ஸ் திரும்பி அப்படி பாக்குறது, பார்த்து சிரிச்சுட்டு இப்படி திரும்புறது, அதுதான் ஃபுல்லா 3 படத்துல உள்ள அந்த சீன்ஸ். நம்ம A level டைம்லலாம் கொஞ்சம் அந்த சைனியம் ஆகிட்டோம். அப்போ சைனியோனா அந்த சேட்டை பண்ணிக்கிட்டு அந்த பொடியமார் ஃபுல்லாக அந்த தெரியாத இறைய அடியே ஊனுக்கிட்டு அடிச்சு கொண்டு. அப்போ அந்த டைம் எப்படின்னா அழகு மலராட பிறண்டடிச்சு ஓட அந்த மாதிரி சைஸ்களை பார்த்தா அழகு மலராட பிறண்டடிச்சு ஓட அந்த மாதிரி அவங்க பார்க்க நாங்கள் ஓடுவோம், இல்லாட்டி நாங்கள் பார்க்க அவங்க ஓடுவாங்க. அப்போ அந்த நேரம் என்ன படம் வந்துச்சு? அந்த நேரம் லவ்வே இருக்கல. அந்த ஒரு ஹை ஸ்கூல் டைமில் தான் நம்மளுக்கு வாரணம் ஆயிரம் வந்துச்சு. அப்போ பொடியமாரெல்லாம் அடே ஃபுல்லாக ஃபிட்னஸ் எடுக்கணும், ஜிம் போகணும், பைசெப் எடுக்கணும், 6 பேக் எடுக்கணும். ஆமாம் வாய்ஸுக்கு. ஆமாம் ஆமாம், அதான் வாரணமாயிரம் அதுவும் அதான் எங்களுக்கு 3 முக்கியமாக இருந்துச்சு. அதுவும் பாருங்க, ஏன் அந்த அதில் எனக்கு சரியாக கவனிச்சிங்கன்னா அந்த முதலாவது காதல் பூட்டா அவர் செத்துருவாங்கல்ல, அதனால தான் எனக்கு அந்த இது பிடிக்கும். இல்லை, அதுக்கப்புறம் ஓரளவுக்கு வளர்ந்து வந்தோன்னா காலேஜ் நேரங்களில் வேறு மாதிரி இருந்துச்சு. உங்களுக்கு நீங்கள் காலேஜ் நேரம் இருக்கிறப்ப என்ன படம் வந்துச்சு ஆஃப்டர் வாரணமாயிரம்? காலேஜ் நேரம் இருக்கிற நேரம் வந்து ஞாபகம் இல்லை. ஆமாம், அது வந்து படங்கள். ஏன்னா அந்த O level A level டைமில் தானே நமக்கு ஃபுல் ஃபோக்கஸும் இந்த படம் பார்க்குறது, படக்கதை பேசுறது. காலேஜ் டைம் போனோன்னா படிக்கணும், அப்புறம் அந்த டிரைவிங் லைசன்ஸ் சீன், அந்த கொஞ்சம் அடல்ட் ஆகுற அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வந்தோன்னே படம் பார்க்குறது தான் இல்லைன்னு இல்லை, அந்த படம் பார்த்துட்டு அதை ஃபுல் டேயும் பேசிக்கிட்டு அட்டே இந்த சீன் எப்படி இருந்துச்சு, அந்த சீன் இதை கவனிச்சியா, இதில் எப்படி செஞ்சா பார்த்தியா, அந்த ஸ்டைலில் பார்த்தியா அப்படி அந்த அது இல்லை தானே. பட் காலேஜ் நேரம் இருந்து எஃபெக்ட் ஆன மாதிரினா எனக்கு பெருசாக ஒன்றும் சொல்ல தெரியல. இப்போ யோசிக்க அந்த ஸ்கூல் டைம் தான் வருது. காவலன் பார்த்து இப்போ கொஞ்சம் மெரிசல் ஆகணும் அது எல்லாமே. ஆனால் மெரிசல் பார்த்த நேரம் சத்தியமாக மெரிசல் ஆகுது, ஏன்னா படம் தூவாலங்கிறதுனால. அதான் காலேஜ் நேரம் எனக்கும் பெருசாக இருக்கல. ஆனால் நிறைய தமிழ் படங்கள் காலேஜ் நேரத்தில் தான்
அந்த லவ் அது இதெல்லாம் காட்டுவாங்கல்ல. லவ் படங்கள் அப்ப வர அதாவது அது ஒரு டவுன் ஈராவா ஆமா லவ் படங்கள் குறைய தொடங்கிருச்சு அப்ப. ஏன்னா அந்த நேரம் பயங்கரமா எனக்கு தலைவர் படங்கள் பார்த்த ஞாபகம் தான் இருக்கு. அந்த பேட்டை, சர்க்கார், கத்தி, அந்த ரொம்ப விவசாயத்தை பத்தி அந்த மாதிரி அந்த எல்லாரும் விவசாயத்தை காப்பாத்த போயிட்டாங்க. அப்புறம் இங்கிட்டு சிவகார்த்திகேயன் அவங்க எல்லாம் கொமிட்டல் ஆடுனாங்க. அந்த லவ் வரல அப்ப. ஆமா ஆமா அது லவ் இருக்கல தான். அது கொஞ்சம் டவுன்ஃபால் ஆஃப் தமிழ் சினிமா. டவுன்ஃபால் ஆஃப் தமிழ் சினிமா இல்ல, ரொமான்டிக் ரொமான்ஸ் மூவிஸ் என்னைக்குமே வந்து அந்த நேரம் மலையாள மூவிஸ்க்கு மூவ் ஆயிட்டோம். நான் சின்ன வயசுல இருந்து பிரேமம் என்னது அந்த நேரம் வந்துச்சு. ஏன்னா அந்த நேரம் கொழும்புல வந்து நீங்க மலையாள மூவிஸ் வாங்கலாம். சிடி கடையில போய் கேட்டீங்கன்னா அந்த மூவிஸ் வச்சிருப்பாங்க. ஏய் நீ யோசிக்கிற மலையாள படம் இல்லமே. என்னது நான் என்ன யோசிக்கிறேன்? ஏன் சிரிச்சீங்க? நான் சும்மா நான் மலையாள ஜோக் படம் ஒன்று பார்த்தேன், அதை பார்த்து சிரிச்சேன். சரி அந்த நேரம் வந்து சரியான சின்ன படம். ஐயோ கடவுளே, அந்த நேரம் பிரேமத்தோட தான் ஸ்டார்ட் ஆச்சு. காலேஜ் நேரத்துல ஃபுல்லாவே லவ் படங்கள் எங்களுக்கு தமிழ்ல வராதனால மலையாளத்துக்கு மூவ் ஆயிட்டோம். விளங்குதா? பிரேமம். அதுக்கப்புறம் நில்லுங்க வரேன். அதுக்கப்புறம் ஒன்று இருந்துச்சு, நம்ம நிவின் பாலியும் அந்த பெங்களூர் டேஸ் ஹிட் ஆகுச்சு இல்ல? பெங்களூர் டேஸ். ஆமா பெங்களூர் டேஸ் மகேஷ்ன்ட்டு பிரதிகாரம் வந்துச்சு. அது பெருசா லவ்னு இல்லை. மற்றது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த இன்னொரு படம் ஒன்று இருக்கப்பா, அதை நான் மறந்தே போயிட்டேன். காட்டு மொழியோ பிரளயம் அப்படின்னு அந்த பாட்டெல்லாம் இருக்கு. பாட்டெல்லாம் ஞாபகம் இருக்கு, படம் மறந்துட்டேன். இருட்டறையில் முரட்டு குத்தின்னு ஒரு படம் நல்லா போச்சு. நீங்க சொல்ற மலையாள படங்கள் இல்லைங்கிறேன்ல. அப்படி இல்ல, இது வந்து நஸ்ரியாவும் நிவின் பாலியும் நடிப்பாங்க இந்த படத்துல. அது நல்லா இருக்கும் அந்த படம். அந்த படம் வந்து ஃபுல்லாவே ஒரு ஃபீமேல் டு டிலூஷனல் வேர்ல்டு அப்படிங்கிறனால எனக்கு அந்த படம். நான் எப்படியுமே நான் கூட தமிழ் படங்கள்ல தான் கான்சென்ட்ரேட் பண்ணுவேன். தமிழ் இல்லாத மற்ற படங்களை பெருசா பார்க்கவும் மாட்டேன். சப்டைட்டில் வாசிக்க கஷ்டம். ஏன்னா அப்படின்னு இல்லை, எனக்கு அந்த தமிழ் படம் பார்க்கறதுல படம்னா தமிழ் படம் தான் உட்காந்து பார்க்கணும். அப்ப மலையாள படம் மட்டும் பார்க்குறீங்க? அது உட்காந்து பார்க்க தேவையில்ல. அசிங்கமா இல்ல? பார்க்குற நேரம் இல்லை, பார்த்து முடிஞ்சோன்னா இருக்கும். ஏன்னா வெளியே பார்த்துருவாங்கிற ஒரு அசிங்கம் தான். ஐயோ கடவுளே. பட் அதான் அந்த நேரம் மலையாள மூவிஸ் இருந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் அந்த ஷார்ட் ஃபிலிம்லையும் நிறைய லவ் மூவிஸ்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த பண்ணையாரும் பத்மினியும் இருக்குல்ல, எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். அதுல அந்த ஓல்ட் கப்புள் விட்டு லவ் ஸ்டோரி. கிராண்ட் பேரண்ட்ஸ் சும்மா இருங்க, கிராண்ட் பேரண்ட்ஸே இல்ல. ஆமா கிராண்ட் பேரண்ட்ஸ் இல்ல. அப்படி அவங்களுக்கு பிள்ளைங்களே இல்ல. அதுல அந்த பண்ணையாருக்கும் அவங்களோட்டு வைஃபுக்கும் இருக்கிற காதல் கதை இருக்கு. பத்மினிக்கும். பத்மினிங்கிறது கார் பேரு. அடக்கடவுளே, நான் அந்த என்டி பேருன்னு இல்ல. அது வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிமா வந்துச்சு. அதை தான் ஃபுல் ஃபீச்சர் ஃபிலிமா அப்புறம் எடுத்தாங்க. ஓகே. அந்த மாதிரி ஷார்ட் ஃபிலிம்ஸ்லயும் நிறைய லவ் ஸ்டோரிஸ் வந்துச்சு. அந்த நேரம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த நேரம் ஒரு டிவி சீரீஸே வந்துச்சுப்பா, யூடியூப்ல ரிலீஸ் பண்ணாங்க. லவ்னு தான் நினைக்கிறேன். அந்த டிவி சீரீஸ் பேரே லவ் தான் நினைக்கிறேன். 2 பேரும் லிவிங் டுகெதர் ரிலேஷன்ஷிப் வந்து எப்படி நேவிகேட் பண்ணுறாங்க ஒரு தமிழ் கப்பலாக இருந்துக்கிட்டு அப்படிங்கிறது. அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது அப்பவே போட்டிருக்கணும், இப்பயே லேட்டு. அப்ப அந்த தொண்டையில ஏதோ சிக்கி இருக்கு எனக்கு. கிச்சு கிச்சு மூட்டுங்க மூட்டுங்க. விக்ஸ் மாத்திரை சாப்பிடுங்க, கிச்சு கிச்சு போக்கிடுங்க. கிச்சு கிச்சு மூட்டுங்க. பட் ஐயா அதான் இப்போ ஓவராலாக நம்ம லவ்ங்கிறது வந்து ஜஸ்ட் ஒரு மூவிலையோ ஒரு டைம் பீரியட்லயோ இருக்கல. த்ரூ அவுட்டா நம்ம பார்க்குற நிறைய மீடியம்ஸ்ல நமக்கு வந்துகிட்டே அடுத்து அந்த லவ்வை பண்றதோ லவ்வை பார்க்கறதும் ஒரு வயசுக்கு வயசு மாறிக்கிட்டே தான் இருக்கும். ஓ ஆமா ஆமா, அது அந்த நேரம் என்ன படம் வந்திருக்கோ அதை பேஸ் பண்ணி தான். இல்லை படங்கிறத விட நம்ம இன்னொருத்தவங்க லவ் பண்ற விதமே மாறிக்கிட்டு இருக்கும்ல. ஆமாம் ஆமாம். இன்னொன்று அதான் நான் இதில் மெயினாக நோட்டீஸ் பண்ண ஒரே ஒரு வித்தியாசம் மட்டும் சொல்லிடவா, நீங்கள் சொன்னதுக்கு ரிலேட்டடாக. முந்தி வந்து அந்த துரத்தி லவ் பண்ணுறது வந்து நிறைய பேர் பிடிச்சி செஞ்சாங்க. அந்த பொல்லாதவன் படம்லாம் பார்த்துட்டு, ஏன்னா பொல்லாதவன் படத்தில் அவன்
ஸ்பந்தனா, திவ்யா ஸ்பந்தனா பின்னாடி சுற்றிக்கிட்டே தானே இருப்பாங்க. அவங்களுக்கு பேர் திவ்யா ஸ்பந்தனாவா? ஆக்ட்ரஸ் பேர் திவ்யா ஸ்பந்தனா. அப்பா அதெல்லாம் அந்த என்ன பாட்டு எங்கேயும் அதெல்லாம் பார்த்துட்டு அப்படின்னு தான் இருந்தேன். அதுல வார அந்த அவங்க பேரு திவ்யா ஸ்பந்தனாவா? ஆமா, அது ஆக்ட்ரஸ் பேரு. திவ்யா ஸ்பந்தனா என் மடியில வந்து குந்துனான். அவங்க புருஷனுக்கு தெரிஞ்சா கொன்றுவான். கல்யாணம் பண்ணிட்டாங்களா? யாருக்கு கேன்சல் தெரியாத இல்ல. அது அந்த பொல்லாதவன்லாம் பார்த்துட்டு அந்த சேஸ் பண்றது வந்து ஒரு ஃபார்ம் ஆஃப் லவ் லாங்குவேஜ்னே நம்ம பண்ணிட்டு இருந்தோம். இப்போ உள்ள ஜெனரேஷன் யாராவது செய்வாங்களா? செஞ்ச உடனே ஸ்டாக்கிங்னு சொல்லிடுவாங்க, அது போலீஸ் கேஸ் ஆயிரும். அதான் படங்களை பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுறது மட்டும் இல்லாம நம்ம வே ஆஃப் ஷோயிங் லவ் அண்ட் வே ஆஃப் ரிலேஷன்ஷிப்ஸும் மாறிக்கிட்டே வந்திருக்கு. கரெக்ட். ஆமாம். பட் பேசிக்கலி ஒரு காதல்ங்கிறது ஒரு நல்ல ஃபீலிங் தானே. அதாவது இன்னொருத்தர் மேலே வர ஒரு அளவு கடந்த ஆசை, அளவு கடந்த பற்று தான் காதல். அப்போ அந்த காதல் இன்னொருத்தவங்களுக்கு வாரது எந்த வயசுலையாக இருந்தாலுமே அது ஒரு நல்ல ஒரு உணர்ச்சியாக தான் இருக்கும். தன்னூட்டு விருப்பத்தை, தன்னூட்டு என்ன சொல்கிறது, கரிசனையை இன்னொருத்தருக்கு காட்டுறதுக்கான ஒரு இது தான் காதல். அது வந்து ரெண்டு பேரும் அதை அக்செப்ட் பண்ணிக்கிற நேரம் நல்லா இருக்கும். அப்போ அதுதான் அது வந்து ஒவ்வொரு வயசுலையும் மாறும். இப்போ நம்ம ஸ்கூல் படிக்கிற நேரம் ஒரு பிள்ளையோட பேசி அவங்க, அதாவது ஒரு என்னோட்டு விருப்பத்தை சொல்கிறேன், ஏன்னா நான் ஃபுல் பாய்ஸ் ஸ்கூலில் படித்தனால சொல்கிறேன், ஒரு பிள்ளையோட, ஒரு பொம்பளை பிள்ளையோட பேசி அவங்க நம்மளுக்கு ரிட்டர்ன் பேசி அப்படி ஒரு பேச்சு நிலையில் இருக்கிறதே ஒரு காதல் மாதிரி தான். ஆமாம், அந்த நேரம் பாய் ஃப்ரெண்டா லவ்வா அப்படியெல்லாம். ஆமாம், தொடங்குறப்பயே கிரஷ்ஷே லவ் தான். ஆமா, அதுதான். அதோட கல்யாணம் தான் மைண்ட்ல ஓடிட்டு இருக்கும். அது இப்ப தானே ரொம்ப மாறி போய் கிரஷ்ங்கிறது வேற. அப்புறம் ஒரு A லெவல் டைம்ல வந்து அவங்க எக்ஸ்க்ளூசிவா நமக்கு இருக்கணும், அவங்க எங்களோட மட்டும் பேசணும், எங்களோட மட்டும் இருக்கணும், ஃபேஸ்புக் பாஸ்வேர்ட் எல்லாம் வாங்கி வச்சுக்க, அப்படிதான் ஃபுல்லா அவளை ஃபுல்லா நம்மட கண்ட்ரோல்ல. ஐயோ அப்படி எல்லாம் பண்றாங்க, அதெல்லாம் டாக்ஸிக். எனக்கு அந்த நேரமே கண் கொண்டு காட்டாது. அதே ஒரு நம்ம A லெவல் முடித்து ஒரு வேலைக்கு போனோன்னே நமக்குன்னு ஒரு தகுதி தராதாரம், பொறுப்பை ஹேண்டில் பண்ணுறது, ப்ரெஷர் சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணுறதுன்னு வார நேரம் கட்டாயம் அப்போ பார்க்குறவங்க வந்து இதை வந்து நீண்ட நாளுக்கு சம் பீப்புள் ஆர் ரியலி லக்கி. ஹை ஸ்கூல் ஸ்வீட் ஆர்ட்டோடையே லவ் பண்ணி அவங்களையே கல்யாணம் பண்ணி அவங்களையே ஒரு ஃபேமிலியாக மாற்றி பிள்ளைங்க குடும்பம், அது வந்து வெரி ரேர். அப்படி இருக்கிறவங்க சீரியஸ்லி லக்கி தான். They should be very proud about their partner and their family that they are having. ஏன்னா we are constantly changing who we are. Absolutely. அந்த சேஞ்சஸ் எல்லாம் அவங்க வந்து இத்தனை வருஷம் ஒவ்வொரு ஏஜ்ல முக்கியமா மாறுற வயசையுமே தாண்டி அதை அக்செப்ட் பண்ணி, நீ எந்த வெர்ஷன் ஆனாலும் நான் உன்னை அக்செப்ட் பண்ணுவேன்னு ரெண்டு பேத்தையும் ஏத்துக்கிறதுங்கிறது ஒரு வெரி, என்னை பொறுத்தவரை ஒரு புனிதமான விஷயம், கடினமான விஷயமும் கூட. ஆமா. ஆனால் அது அந்த ஒர்க்குக்கு பிறகு வர காதல் வந்து என்னைக்குமே ஒரு கால்குலேட்டடா இருக்கும், ஒரு வெரி மெச்சூர்டா இருக்கும். அந்த இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் மேரேஜ் பத்தி யோசிப்போம், நம்ம ஃபேமிலியும் நம்ம ஃபேமிலியும் ஒத்து போகுமா, கல்யாணம் எப்படி இருக்கும், ஃபைனான்ஷியலா அவங்க எப்படி யோசிக்கிறாங்க, ஃபர்ஸ்ட் நைட் எப்படி நல்லா இருக்குமா, அதெல்லாம் ரெண்டாவது பட்சம் தான். எனக்கு அது முதலாவது பட்சமா யோசிக்கிறேன். நேயர்களே நீங்க என்ன சொல்லுங்களேன். இல்ல அதான் செக்ஷுவல் கம்பேட்டிபிலிட்டி வேற, ஃபர்ஸ்ட் நைட்டை பத்தி வேற. செக்ஷுவல் கம்பேட்டிபிலிட்டி இருக்கா, அவங்களுக்கு எத்தனை குழந்தை வேணும், நமக்கு எத்தனை வேணும், ஓலா 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 ஓலம்மா ஓலா ஓலா, அந்த மாதிரி லைஃப் அந்த ஒரு ஸ்டேஜுக்கு வந்தோன்னா அது நம்ம அவங்க ஒரு லைஃப் பார்ட்னர் தான் தேடுவோம். ஏன்னா ஒரு ஒரு யூனோ ரிலேஷன்ஷிப்போ சும்மா சுத்துறதை தாண்டி ஒரு ஃபியூச்சருக்கா தேடுவோம். ஆமா, கண்டினியூ நீங்க சொல்லுங்க. அந்த மாதிரி அதான் காதல் பருவங்கள். ஆமா, காதல் பருவங்கள். அதுக்கப்புறம் நிறைய பேர் இன்னொரு பருவம் நம்ம ரொம்ப சொல்லவே மிஸ் பண்ணிட்டோம். என்னன்னா
கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் அந்த கல்யாணம் ஒரு கட்டத்தில் குழந்தை அப்படி பிள்ளைலாம் ஆனதுக்கப்புறம் அவங்க கல்யாணம் பிரிஞ்சாலோ இல்லாட்டி அந்த ஒரு பார்ட்னர் இல்லாமல் போனாலோ வர ஒரு மெச்சுவர்ட் ஸ்டேஜில் வர ரிலேஷன்ஷிப். ஏன்னா அதுக்கப்புறம் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா வர ரிலேஷன்ஷிப்பே வேற. அந்த நேரம் நம்ம பிள்ளைக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்டெப் பேரண்டாக இருப்பாங்களா? நமக்கு படிக்கட்டம்மா இல்ல ஸ்டெப் பேரண்ட், ஈவன் ஃபீமேல் பெற்றோர் ஒரு ஸ்டெப் பேரண்டா இருப்பாங்களா? இல்லாட்டி நமக்கு அந்த நேரம் வாரதும் ஒரு டிஃபரெண்ட். இது அதை பத்தி நிறைய தமிழ் படங்கள்ல இல்லாதனாலையும் நமக்கும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பெருசா இல்லாதனால எனக்கு அதை பத்தி பெருசா சொல்ல தெரியல. எனக்கும் சொல்ல தெரியல. ஆமா ஆமா. அப்ப அதோட நம்ம காதல் பருவங்கள் பத்தி எல்லாம் படத்தோட ரிலேட் பண்ணி பேசிட்டோம். ரெப் அப் பண்ணி அடுத்ததுக்கு போயிருவோமா? கட்டாயம். நான் இதான் எதுக்கோ கோவம் எங்க காமிக்கிறதுன்னு தெரியல. நமக்கு ரொம்ப பிடிச்ச பொண்ணு, ராத்திரி பகல்னு கனவு காண்றோம். நமக்கு தெரியுது அது வேல்யூ என்னன்னு. இப்படி ஒரு புறம்போக்கிட்ட மாட்டிக்கிட்ட லைஃப் எல்லாம் சாக போதே நினைச்சா பயங்கரமா வயிறு எரியுது. எங்களுக்கு எல்லாம் என்னைக்கும் நல்லதே கண்ணில் தெரியாதான்னு. இப்ப முக்கியமா என்னன்னா, நிறைய லிசனர்ஸுக்கு இது தெரியுமோ தெரியாது. என்ன இப்ப சொல்லணும், நிறைய லிசனர்ஸ்க்கு தெரியுமோ தெரியாதுன்னு நிறைய லிசனர்ஸுக்கு தெரியுமோ தெரியாது. ஓகேயா? என்னன்னா, நான் வந்து பயங்கர மணிரத்னம் ஃபேன். சரியா? நீங்க வந்து பயங்கர செல்வராகவன் ஃபேன். ஆமா. ரெண்டு பேருமே லவ் மூவிஸ், அந்த லவ் காட்டுற விதங்கள் வித்தியாசம். இப்ப வந்து அண்ணா அப்பா பிஆர் விட்டு அண்ணா, பெரியப்பா பிஆர் இவரு. அப்பா ஆமா பெரியப்பா பிஆர். அப்ப இப்ப பேசிக்கா நம்ம இப்ப செய்ய போறது வந்து சும்மா இப்ப முதல் செக்மெண்ட் மாதிரி கிடையாது. சரியா? இது வந்து ஒரு ஃபார்மல் டிபேட்னா என்னது? அரட்டை விவாகரத்துல ஐயோ பட்டிமன்றம் விவாதம். நான் வந்து கொஞ்சம் பட்டிமன்றம் ஸ்டைல்ல எதிர்பார்க்கிறேன். சரியா? என்னன்னா, நீங்க உங்க பாயிண்ட சொல்லுவீங்க. நீங்க என்ன சொல்ல போறீங்கன்னா, செல்வராகவன் என்ன சொல்ல போகிறாய்? அதாவது நம்ம செல்வராகவன் தான் நல்ல மூவிஸ் பண்ணியிருக்காரு. அது ஆப்வியஸ். நல்ல லவ் மூவிஸ் பண்ணியிருக்காருன்னு நீங்க பேசுவீங்க. வேற லெவல்ல. நான் வந்து என்ட்ரியா ரீமாசனுக்கு இடுப்புக்கு நடுவுல தலைய போட்டுக்கிட்டு கார்த்தி ஆடுற லவ் விட ஒரு ஷாட் இருக்கா? இதெல்லாம் உங்க விவாதத்துக்கு நீங்க சேவ் பண்ணி வச்சுக்கீங்க. சரியா? நான் வந்து நீங்க விவாகரத்துக்கு சேவ் பண்ணி வச்சுக்கீங்க. நான் வந்து மணிரத்னம் தான் நல்ல லவ் மூவிஸ் எடுத்திருக்காருன்னு நான் என் சைட் சொல்ல போறேன். நீங்க உங்க பாயிண்ட் சொல்றப்ப நான் இன்டரப்ட் பண்ண மாட்டேன். ஐயோ, அதே எப்படி இன்டரப்ட் பண்ணாம இருக்கிறது? ஏன்னா இது பட்டிமன்றம் மாதிரி. நடுவுல நான் வேணும்னா நான் நாய்ஸ் எஃபெக்ட்ஸ் ஆமா சொல்லுங்களேன் அப்படி பண்ணலாம், நான் நடுவுல சொல்லுவேன். இப்படி போடலாமா நாய்ஸ் எஃபெக்ட்ஸ்? வேணும்னா பண்ணுங்க. நீங்க பேசுற பாயிண்ட் வந்து அதுக்கப்புறமா நான் பேசுறப்ப நான் உங்களை வந்து அதை ரிபாட்டல்னு சொல்லுவாங்க. எப்படின்னா வெட்டி பேசுறது. நீங்க சொல்றது வந்து தப்பு அப்படின்னு நான் அதை ப்ரூவ் பண்ணிட்டு இன்னொரு பாயிண்ட் சொல்லுவேன். அப்புறம் நீங்க பேசுவீங்க. இதுல வந்து டிசைட் இவ்வளவு பேசுறமே இப்பவே கேக்குறத நிப்பாட்டி இருப்பாங்க. பேசி தொலைங்கடா. எனக்கு விவாகரத்து பட்டிமன்றம் என்னன்னா அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் இதெல்லாம் நம்ம மைக் ஆன் பண்றதுக்கு முதல்ல பண்ணி இருக்கணும். இல்ல ரூல்ஸ் வந்து பட்டிமன்றம் அதெல்லாம் அவங்களுக்கு தெரியும். நம்ம பேசுவோம். நீங்க ஸ்டார்ட் பண்றீங்களா? நான் ஸ்டார்ட். நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. இல்ல நான் நீங்க ஸ்டார்ட். ஏலாது நான் ஸ்டார்ட் பண்றேனே. எனக்கு வந்து செல்வராகவன் வந்து பிடிக்கும். அவர் தான் பெஸ்ட். அவர் விட்டு காதலை பார்த்துட்டு தான் இப்படியெல்லாம் லவ் பண்ணணும். இந்த மாதிரி ஒரு பொண்ணுன்னா அப்படியே அந்த பொண்ணுக்காகவே வாழணும், ஜெனுவினா இருக்கணும், எங்கட இமோஷன்ஸை காட்டணும். பொய்க்கு இந்த பட்டர் அடிச்சுக்கிட்டு சும்மா சேவ் எடுத்துக்கொண்டு சன்கிளாஸ் அடிச்சுக்கொண்டு இங்கிலீஷ் படம் கேட்டுக்கொண்டு ப்ளூ டெனியம் அடிச்சுக்கொண்டு ரோட்ல போறது இல்லை எங்கட காதல். எங்கட காதல் வந்து என்னைக்குமே ஒரு லோ குவாலிட்டி காதல், திங்க கூட வக்கு இல்லாத காதல். சரியா? அப்ப உள்ள ரொட்டியோ சம்பளையோ தின்னுட்டு தான், ஆனா பாக்குறது வந்து நல்ல குட்டிகளை. சரி, அவங்கள விரட்டுறது, குட்டிய பெரட்ட பாக்குறது, அப்படி காதல். சரியா? அப்ப என்ன செய்வோம்? பின்னிக்கே போவோம், கெஞ்சுவோம், திவ்யா திவ்யா திவ்யான்னு கெஞ்சுவோம்,
பின்னிக்கே போய் என்னை லவ் பண்ணேன் திவ்யான்னு சொல்லுவோம். ஆனால் நமக்கு ஒரு வேலையோ ஒரு பொழப்போ ஒன்றும் இருக்காது. அப்பெல்லாம் என்னன்னா இந்த புள்ளைய எப்படி சரி நாங்கள் பண்ணணும், இந்த புள்ளைய நாங்கள் கைப்பிடிக்கணும், கையில் சாரி கல்யாணம் பண்ணணும். சரி என்னோட 1 minute ஆகி முடிஞ்சு. நீங்க சொன்னது வந்து என்னால ஏத்துக்க முடியாது. ஏத்துக்கிட்டாதான் நான் வெத்திடுவேனே. ஏன்னா செல்வராகவன் காட்டுற ஃபார்மேட் வந்து என்னன்னா அந்த சேஸ் பண்ணுறது அந்த ஒரு தன்னையே வருத்திக்கிற ஒரு லவ்வை தான் அவர் காட்டுறாரு. அந்த பாய்ஸ் எல்லாமே தன்னை வருத்திக்குவாங்க, இல்லாட்டி அந்த கேர்ள்ஸ் தன்னை வருத்திக்குவாங்க. என்னத்துக்கு அவ்வளோ மெனக்கடை? லவ்ங்கிறது வந்து மோஸ்ட் ரியலாக காட்டணுங்கிறப்ப அது வந்து ஒரு இமோஷன் டெய்லி லைஃபோட பார்ட்டாக இருக்கணும். அதுதான் நம்ம மணிரத்னம் காட்டியிருக்காரு. இப்போ நம்ம அலைப்பாயுதே வந்து ஓடி போய் கல்யாணம் பண்ணியிருந்தா கூட அவங்க அதுக்கப்புறம் வர கல்யாணத்துக்கு அப்புறம் வர பிரச்சனைகள் அதை அவங்க எப்படி சால்வ் பண்ணுறாங்க, அந்த மாதிரி கொஞ்சம் ரியலாகவும் காட்டணும் அப்படிங்கிறத நம்ம மணிரத்னம் வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருக்காரு. எவ்வளோ தான் அதை ரியலாக காட்டுறதை ஃபோக்கஸ் பண்ணியிருந்தாலும் அதில் இந்த சின்ன சின்ன விஷயங்களில் இருக்க காதலை வந்து அவர் நேரடியாக காட்டுறதுனால அது நமக்கு இம்பேக்ட் வந்து அதிகமாக இருக்குது. முடிச்சிட்டீங்களா? ஆமாம், என்னோட 1 minute முடிச்சு. இப்போ நான் சொல்கிறேன். சரி, அதாவது செல்வராகவனும் எங்கட யுவனும் பெஸ்ட் காம்போ. அவங்க கொடுத்த காதல் பாட்டு தானே இன்ன வரைக்கும் பொடியமா கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. கண் பேசும் வார்த்தைகள் தெரிவதில்லை, காத்திருந்தால் மன புரிவதில்லை, ஒரு கணம் மறக்க இரு கணம் துறக்க, கண்ணாடி இதயம் இல்லை, அது கைபேசி நடுவதில்லை அப்படிங்கிற மாதிரி. அதாவது அதில் பாருங்க, அவங்க வந்து எவ்வளவுனா கடைசி கிளைமேக்ஸ்லையுமே அவங்க விட மாட்டாங்க, 2 பேர்த்தையும் பிடிச்சி தான் இருப்பாங்க. ஆனால் அவங்க கண்ணில் அவனுக்கு விளங்கிருச்சு இவளுக்கு என் மேலே காதல் இருக்குது, அதீத அன்பு இருக்குது, இருந்தாலும் அவ உண்மைக்குமே யோசிக்கிறானா அந்த அன்பையும் தாண்டி அவனை தான் லவ் பண்ணுறான்னு எங்களோட அப்பா பியார் கையை தட்டி விட்டு அவராக போய் சாவார். அதே மாதிரி தான் ஒரு வேலையும் இல்லாமல் ஒன்றும் இல்லாமல் ரோட்டில் சுற்றுற ஒருத்தன் நல்லா ரசகுல்லா மாதிரி ஒரு குட்டி அங்கே ராஜஸ்தான் போச்சு. நீங்கள் சொல்கிறதே யாமினி தான் எங்களுக்கு பொண்டாட்டியாக வரணும்னு நாங்கள் அந்த காலத்தில் அப்படி இருந்தோம். என்ன படம் பார்த்துட்டு, மயக்கம் என்ன படம் பார்த்துட்டு. சரி, ஓகே. இப்போ நீங்கள் சொல்கிறது எல்லாமே ஒரு அன்அக்செப்டபுளாக இருக்குது. ஏன்னா காதல் கொண்டேன் மாதிரி எத்தனை பொம்பளை பிள்ளைங்கள இந்த மாதிரி எத்தனை பேர் இப்படி வந்து கடத்தி கொண்டு போய் நான் சூஸ் பண்ணுங்கிறாங்க. கடத்திட்டு போகிற எல்லா கிட்னாப்பர்ஸுமே ரேப் தான் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட்டு கடத்திட்டு போய் கைமா பண்ணிடுறாங்க. ஏன் உட்காந்துக்கிட்டு திவ்யா நான் உன்னை தொட மாட்டேன் திவ்யா, ஐயோ திவ்யா அப்படி இப்படின்லாம் ஓவராக யாருமே இங்கே பண்ணுறது இல்லை. அதே மாதிரி யாமினியும் அன்எக்ஸ்பெக்டட் ஸ்டாண்டர்ட்ஸ், அதெல்லாம் ஏன் அவ்வளவு மணிரத்னம் படத்துல வருது கடப்பிலி காது இல்ல, ஏன் அன்எக்ஸ்பெக்டட் ஸ்டாண்டர்ட்ஸ் வைக்கிறீங்க? நான் பேசுறேன். ஓ அப்படி அப்ப இந்த இதுல குறுக்க பேச கூடாது. பட்டிமன்றத்துல குறுக்க பேசுறாங்களே, இல்லையே. சாரி. அதான் ஏன் அன்எக்ஸ்பெக்டட் காதல்னா, யாமினிங்கிறவங்க வந்து அதாவது அவனால அவங்களுக்கு சைல்டே இல்லாம போயிடும், ஹாஸ்பிட்டலைஸ் ஆகிருப்பாங்க. வந்து அதுக்கப்புறம் வந்து இவர் அப்படியே ஒன்றுமே பேசாமல் அப்படியே ஆல்கஹாலை கீழே ஊற்றுவாராமா, இவங்க ஏற்றுக்கணுமா? போலீஸில் பிடிச்சி கொடுக்காம இவனும் கிறுக்கி மாதிரி வேலை பார்த்துக்கிட்டு இருப்பா. அதெல்லாம் ரியல் லைஃப்பில் நடந்துக்கிட்டு இருக்கு. அதெல்லாம் போலீஸ் கேஸ், அதெல்லாம் லவ் கிடையாது. சரியா? லவ்ங்கிறது நம்ம தாராவும் தார 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 தண்ணிக்குள்ள போற எத்தனை முட்டை இட்ட எண்ணி பார்த்து சொல்லு. நம்ம தாராவும் ஆதியும் வந்து அந்த ஒரு லிவிங் டுகெதர் சும்மா ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி செய்வோம். அதுக்கப்புறமா இல்ல நாங்க கண்ணிய காதல் உன்னை விட்டுட்டுனால இருக்க முடியல, அதனால நம்ம வந்து இத விட்டனாலதான் எனக்கு இருக்க முடியல. இல்ல அதையும் தாண்டி நம்ம வந்து ஒன்னா இருக்கணும் அப்படின்லாம் யோசிக்கிறதா நம்ம மணிரத்னத்தோட. நான் பார்க்குற காதல் கண்ணிய காதல், நீங்க சொல்ற காதல் கண்ணிய கலக்கிற காதல். நாயகன் படத்தை தாண்டி உங்களுக்கு ஒரு கண்ணிய காதல் வேணுமா? நாயகன்ல காதல் இருக்கா? சரண்யா நடிச்சிருப்பாங்க. சரண்யா வந்து கடத்தி கொண்டாந்து வச்சிருப்பாங்க ஒரு ப்ராஸ்டிடியூட் ஹவுஸில், அவளை ப்ராஸ்டிடியூட்டாக போட்டிருப்பாங்க. கமல் உள்ளுக்க வந்தோன்னே இவ அழ தொடங்கிடுவா. ஐயோ
லைக் அவ வந்து இது என்ன தக் லைஃப்ல த்ரிஷா விட்டு ஸ்டோரி மாதிரியே இருக்கே. ஓ அந்த மாதிரி அரைச்ச மாவ அரைப்போமா, துவைச்ச துணிய துவைப்போமா. இல்ல தக் லைஃப்ல வந்து காப்பாத்திட்டு போனதுக்கு அப்புறம் த்ரிஷா அவுட் லைஃப் தானே காட்டுறாங்க. இதுல வந்து சரண்யா வந்து அவர் உள்ளுக்க போன ஓன் அழுதோன்னு இவர் காப்பாத்தி கொண்டாந்து இவங்களை படிக்க வைப்பாரு. படிக்க வச்ச நேரம் அவர் காதல சொன்னோன்னா அவங்க ஏத்துக்கிட்டு கல்யாணம் பண்ணிடுவாங்க டைரக்டர் 2 பேரும். அதை விட உங்களுக்கு என்ன கண்ணிய காதல் வேணும்? எனக்கு தளபதியை விட உங்களுக்கு என்ன கண்ணிய காதல் வேணும்? தளபதி இவன் இந்த நாய்க்கு வேலையே சம்பந்தம் இல்லாம பேசுறது. சம்பந்தம் இல்லாம தான் பேசிட்டு இருக்கீங்க. நானா என்ன சம்பந்தம் இல்ல. அதாவது யாமினி அப்புறம் அந்த அவங்க சோனியா அகர்வால் விட்டு கேரக்டர் என்ன, அவ ஒரு வீணா போனவ 7G ரெயின்போ காலனில. என்ன அதெல்லாம் பொடியமா இருக்கு. காதல்லாம் அப்படி இருக்கணும். அந்த ஒரு பெண்ணுக்காக உயிரை கொடுக்கணும். அவங்க கடைசியா அவனுட்டு வாழ்க்கையே இல்ல சொல்லுங்க. PR பிரதீப் ரங்கநாதன் விட்டு அப்பா அவருட்டு வாழ்க்கையே யாமினிக்காக தான் சொல்லுவாரு. கடைசியா டிஸ்கவரி போட்டோ வைத்தணும். என்ன ஆஃப்டர் கில்லிங் ஹிஸ் சைல்ட் அது என்ன போஷன் ஆயிருச்சு, கொஞ்சம் துவாலை ஆயிருச்சு. டோப போட்டோன்னு ஒரு கிக் ஒன்னு அடிச்சாரு, பக்கா ஆயிருச்சு. 7G ரெயின்போ காலனிலையும் ஆஃப்டர் ஷீ டைட் இல்லையே அதுக்கு அதே என்ன அவ செத்ததுக்கு இவன் என்ன செய்வான்? இவனோட சண்டை பிடிச்சிட்டு தானே அவ சாக செத்துருவா. அது வந்து வேணும்லே தெரியாம தான் அவ ஆக்சிடென்ட் பட்டு தான் மவுத் ஆவாங்க. எங்கிட்ட ராஜாராணியில அவங்க ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வா நேரம் மவுத் ஆவாங்க. அந்த மாதிரி தான் இதுல நம்ம அட்லி கொண்டு வரவே இல்லை. ஆமா அவன் கிழிச்சான். இங்கேயே ஒன்று நொட்டகானா அவர் ஹிந்திக்கு போயிட்டார். ஹிந்தியில தான் அங்க மாதிரி மந்திரவாதி மாதிரி கேம்ஸ் காட்டிக்கிட்டு இல்ல அவருக்கு ஹிந்தி தான் சரி. இப்போ என்ன அர்ஜுனை வச்சு படம் ஜெயின் 2 அடிக்கிறாரோ? சீரியஸாவா? ஆமா. ஐயோ இது அல்லு அர்ஜுன். கடவுளே முடியல. அதான் இப்ப நம்ம மணிரத்னமே எடுத்தாலுமே மௌன ராகம் வந்து அதாவது ஒரு காதலனை தன்னுடைய காதலன் கண்ணுக்கு முன்னாடி சுடப்பட்டு செத்து போனவனை அதை தாண்டி வர முடியாத ஒரு பொம்பளை, வீட்லேயும் சொல்ல முடியாமல் உள்ளுக்கும் வச்சுக்க முடியாமல் கஷ்டப்படுற ஒரு கேர்ளை வந்து ஃபோர்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. ஆனால் அந்த ஹஸ்பண்ட் இனி இல்லைன்னு நல்லவன் தான் மேலே காதலை காட்டுறானோன்னு எப்படி அந்த பொண்ணுட்டு மனசு வந்து இலகி வருது, எப்படி அக்செப்ட் பண்ணிக்கிறாங்கன்னு காட்டுற அதெல்லாம் டைம் சேஞ்சர். என்னை பொறுத்தவரையில் மணிரத்னம் வந்து ஒவ்வொரு டைமுக்கு ஏற்ற மாதிரி ஹீஸ் டன் சம்திங். மௌனராகம் வந்த நேரம் கல்யாணத்துக்கு முதல்ல காதலா, ஐயோ ஒருவனுக்கு ஒருத்தித்தானே அப்படின்னு இருந்த நேரம் இல்லை, காதல நடந்து போனாலும் கல்யாணம் பண்ண கணவனை அதுக்கப்புறம் இவ காதலிக்கிறாங்கிறது அந்த நேரம். அப்ப அவங்க அவனை மைக் மோகனுக்கு வதை கொடுத்துட்டு அவன் பிசன் ஆகி கடைசியா லவ் பண்றது பரவாயில்ல, இவர் ஏதோ டோப்பை போட்டு டபுள்ல அடிச்சோன்னு ஒரு சின்ன போஷன் ஒன்று நடந்துருச்சு, துவால சீன் ஒன்று ஆயிடுச்சு. அப்புறம் அவரோட வாழ்க்கையவே பேச விட மாட்டோம் நாங்க செல்வராகவன் ஃபேன்ஸ் தானே. அடுத்த டைம் லைன்ல ஓடி போய் கல்யாணம் பண்றதா, ஐயோ அன்அக்செப்டபிள் அப்படின்னு இருந்த காலத்துல ஓடி போய் கல்யாணம் பண்ணவங்க அதுக்கப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறம் வர பிரச்சனைகளை தாண்டி எப்படி அந்த காதல் நிலைச்சு நிக்குதுன்னு அலைப்பாயுதை எடுத்தாரு. அதுக்கப்புறம் நான் அந்த காலேஜ் படிக்கிற நேரங்கள்ல எல்லாம் லிவிங் டுகெதர், ஐயோ தப்பு அப்படின்னு நம்ம யோசிச்சுக்கிட்டு இருந்த நேரம் லிவிங் டுகெதரும் பண்ணலாம். அவருக்கு அதுலயே அந்த படத்திலேயே சரக்கு முடிஞ்சுச்சு. யாரு சொன்னால் லிவிங் டுகெதருக்கு அப்புறம் அவங்க காதல் வந்து எப்படி, அதாவது இமோஷன்ஸ் இல்லாம நீங்க ஒரு வந்து ரிலேஷன்ஷிப்பை செய்யல, அது ஒரு எக்ஸ்பிரேஷன் டேட்டை வச்சுக்கிட்டு ரிலேஷன்ஷிப் செய்ய முடியாது, காலாவதி காதல விழுந்துட்டா விழுந்ததுதான் அப்படிங்கிற இது ஓகே கண்மணியில இருந்துச்சு. அதுல நம்ம பிரகாஷ் ராஜும் அவங்களோட வைஃபுக்கும் அந்த வயசான கப்பலுக்கு நடக்கிற லவ் எல்லாம் நெக்ஸ்ட் லெவல்ல இருக்கும். யாமினி ப்ளீஸ். காதல் காதல் அது கண்ணீருல மியூசிக்னு சொன்னோனே அடுத்து வருது அது வெண்ணீருல. நீங்க நம்ம செல்வராகவன் யுவன் அடுத்து கொஞ்சம் டாக்ஸிக் லிரிக்ஸ் அடிடா. ஏ பாய்ஸ், நோ ஹேண்ட் ரைசிங் அகைன்ஸ்ட் யுவர் பார்ட்னர். டொமெஸ்டிக் வயலன்ஸ் தப்பு. கை தூக்காங்க, சரத்தை தூக்கி மடிச்சு கட்டிக்கிட்டு சத்தம் இல்லாம உட்காந்துருங்க. மணிரத்னம் AR ரஹ்மான் காம்போ மாதிரி ஒன்னு இந்த உலகத்திலேயே இல்லை. ஓகே
கொத்து இஜிபி கொம்போ கேம நெத்துவோ இஜிபி நெத்துவோ கேமப்பா அதுதான் வெடிக்கும் கொம்போ. அதுக்கு அடுத்து என்ன போடலாம் என்னோட மெனியவும் பாயவும். அந்த கொம்போவுக்கு எதிராக எந்த கொம்போவும் நிற்காது. ஓகே, என்ன முழிக்கிறீங்க? வேண்டாம் வேண்டாம். நீங்கள் சொன்ன எல்லா பாயிண்ட்டுக்குமே நான் இப்போ எதிராக சொல்லிட்டேன். அதனால மணிரத்னம் கிழிச்சாங்க. அவங்க எல்லாம் எலிட்டு புளிச்சிங்க, நாங்கெல்லாம் லோக்கல் பாய்ஸ். எலிட் புலித்தீஸுங்கிறத நான் வந்து ஆக்சுவலி ஏற்றுக்கிறேன். எக்ஸாக்ட்லி. நீங்க எல்லாம் வசதியான ஆட்கள், உங்களுக்கு வாழ்க்கை பிரச்சனை இருக்காதனால உங்க காதல் தான் பிரச்சனை. நமக்கு வாழ்க்கையே பிரச்சனை. அந்த பிரச்சனையான வாழ்க்கையில வர காதல் அதை விட பிரச்சனை. சரியா? செல்வராகவன் காதல் கதை எடுக்கிறாரு, மூடிக்கிட்டு லைஃப் ப்ராப்ளம்ஸ் எடுக்க வேண்டியது. அதைத்தான் அதுல காட்டுறாரு. ஒரு பொடியனுக்கு எவ்வளவு துவாலையா இருந்தாலும் அவங்களோட குட்டியை பார்த்தோம்னா அவர் எப்படி ரியாக்ட் பண்றாரு. அதுதான் செல்வராகவனுக்கு ஃபீமேல் ஃபேண்டசிஸ் எனக்கு என்னைக்குமே கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாவே தான். எனக்கு ஃபுல் கம்ஃபர்டபுள். பெரிய அன்கம்ஃபர்டபுள், வெறித்தனமான கம்ஃபர்டபுள். எனக்கு அவர் கொஞ்சம் நெக்ஸ்ட் லெவலில் போய் பண்ணிக்கிட்டு இருப்பார். எனக்கு அந்த இப்போ கொஞ்சம் நான் ஒரு அடால்ட்டாக ஓகே, அது அவர் ஒரு கிரியேட்டர் விட்டு ஆர்ட் ஃபார்ம் அப்படின்னு நான் இப்போ அக்செப்ட் பண்ணுறேன். அந்த நேரம் எனக்கு அது பயங்கர அன்கம்ஃபர்டபுள். இல்லை, அதுதான் ஆல் டுகெதர் நம்ம சொல்கிற மாதிரி என்னென்னா, ஒவ்வொருத்தருட்டு வாழ்க்கை நிலைமை, ஒவ்வொருத்தருட்டு வாழ்க்கை சிச்சுவேஷனில் அவங்க எப்படி பார்க்குறாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் உள்ள காதலாக மணிரத்னமும், ஒரு வந்து கேஓஸா ஒரு பிரச்சனையிலையுமே டாக்ஸிக்னு இல்லை, ஒரு பிரச்சனை, ஒரு குழப்பம் அப்படிங்கிற இடத்துலையும் ஒரு காதல் வந்து, அந்த காதல்னால சிலவங்களுக்கு வாழ்க்கை ஃபிக்ஸ் ஆகலாம், சிலவங்களுக்கு ஃபிக்ஸ் ஆகாமல் போகலாங்கிறது தான் செல்வராகவன். ஆமாம். பட் அது ரெண்டுமே டூ ஸ்கூல்ஸ் ஆஃப் தாட்ஸ் தான். அது ரெண்டுமே பாராட்டப்பட வேண்டிய விஷயம்னு தான் நான் நம்புகிறேன். ஆமாம், எக்ஸாக்ட்லி. ஆனால் இப்போ என்ன நீங்கள் டிபேட்டை முடிச்சு வைக்க பார்க்குறீங்க? ஆமாம், எனக்கு செல்வா, உங்களுக்கு மணிரத்னம். இதை கேட்குற லிசனர்ஸ் வந்து உண்மையாகவே இவ்வளோ தூரம் கேட்டிருந்தீங்கன்னா நீங்கள் கட்டாயம் போய் ராசா சின்ன ரோசா இன்ஸ்டாகிராம் பேஜை, டிக்டாக் பேஜை லைக் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. இதுக்கு எடுக்கிற பிச்சைக்கு தான் இவ்வளோ நேரம் நான் பேசினேன். அதையும் அப்படியே பண்ணிவிட்டு உங்களோட தாட்ஸையும் வேணும்னா இன்ஸ்டாகிராமில் போட்டு கட்டாயம். எக்ஸாக்ட்லி. ஓகே நேயர்களே, இத்துடன் உங்களிடமிருந்து விடைபெறுவது கிஷாதனன் மற்றும் ஷைராந்தி. நீங்கள் கேட்டு ரசித்தது ராசா சின்ன ரோசா பாட்காஸ்ட். பாய் பாய்.